மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையின எல்லா உயிரும் துறை எடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகுமன் பணித்த திருவாளன் வாசமலர்மன் கிழல் வணங்க வந்த பிறப்பை வணங்கும் தூக்கு சீர் திருத்தொண்ட தொகை விரி வாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பரி குன்றைவால் செக்கிழாரடி சென்னி இருந்தோம். எல்லாம் வல்ல பெருமான் அர்தரும் பன்னார் மொழி அமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி அர்தரும் வாரணாம்பிகை தாயாருடனவர் அர்தரும் திருத்தொண்டீஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனம் மொழி மைகளாலை வணங்கி எப்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை முக்கதங்காலை வணங்கி உரையாசிரியர் சிவக்கமையாவுடைய திருவடிகளை நில நினைந்து தவத்திரு தொண்டர் சிறுபருவாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மைகளாலை வணங்கி எழுந்தருளி இருக்கக்கூடிய திருக்கூட்ட அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களை எல்லாம் மனம் மொழி மைகளாலை வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவனேஸ்வரர்களே, கண்ணப்ப நாயனுடைய திருச்சரிதத்தில் நாயனார் பெருமானை கண்டு அவருக்கு அமுதூட்டிய பாங்கினை பற்றி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். சாமிக்கு நம்மளும் நிவேதனம் செய்கிறோம் தினசரி, பெருமானுக்கு நம்மளும் நிவேதனம் செய்கிறோம். கண்ணப்ப நாயனார் எப்படி நிவேதனம் செய்தார் அப்படிங்கிறத நம்ம இப்போ சிந்திச்சுட்டு இருக்கிறோம். இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள இறைவனை முதல் முறையாக இப்போ தான் பார்க்கிறார் நாயனார். இதற்கு முன்பாகவெல்லாம் பல முறையெல்லாம் பார்த்து பழக்கமெல்லாம் கிடையாது அவருக்கு. காலத்தினாதர் அங்கே இருக்கிறார் அப்படிங்கிறதே இப்போதான் தெரியும். நானன் கூட வந்த நானன் சொல்கிறான், குன்றனுக்கு அப்பால் சென்றால் கோணமில் குடுமி தேவர் இருப்பர் கும்பிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அவருக்கு தெரியுது. ஆனால் வந்து பார்த்த உடனே பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இளைத்தனர் நாயனார் என்று ஈண்டச் சென்று எய்தி வெற்பின் முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சன நீர் தம்மை விளைத்தன்பு மில்வாறு போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான பாட்டுங்கள். இளைத்தனர் நாயனார் என்று இறைவனை பார்த்து அந்த உணர்வு வருது. யார் கண்ணப்ப நாயனார் சாமி ரொம்ப இழைச்சி போயிட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு அப்படின்னா, முதல்ல சாமிக்கு என்ன செய்யணும், முளைத்தெழு முதல் அப்படின்னார். முளைத்தெழு முதல் அப்படின்னா சுயம்பு திருமேனி. காலத்தில் இருக்கக்கூடிய கண்ணப்ப நாயனாருடைய திருமேனி சுயம்பு திருமேனி. அதனால முளைத்தல் முதல் தானே முளைத்தது சுயம்பு திருமணின்னா அவனே விரும்பி வந்த அந்த இடத்துல பெருமான் வந்து முளைத்து வந்து நமக்கு அருள் செய்யக்கூடிய பெருமான். ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளாக அந்த எல்லாம் விதிமுறைப்படி சாமி எழுந்தருள் செய்து பிரதிஷ்டை பண்றது அதுவும் சிறப்பு தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் இறைவனே விரும்பி வந்த இடம் தான் அந்த சுயம்பு திருமேனி அப்படிங்கிறது. தானே முளைத்து வந்து விரும்பி வந்த இடம். அப்படி முளைத்தெழு முதலை கண்டு முடிமிசை மலரை காலால் வளைத்த பொற்செருப்பால் மாற்றினர். முதல்ல நிர்மாலிய மலரெல்லாம் களையணும். இதுதான் பூசையினுடைய முதல் அங்கம். நிர்மாலிய மலர் எடுக்கணும். அதற்கு பிறகு அபிஷேகம் பண்ணணும். நிர்மாலிய மலர் எப்படி எடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லைங்களா. பொற்செருப்பின் மூலம் தன்னுடைய செருப்பணிந்த காலின் மூலமாக அப்படியே மேலே தலைமையில் இருக்கக்கூடிய மலரெல்லாம் அப்படி கீழே தள்ளுறார். வளைத்த பொற்செருப்பால் மாற்றினர். அப்புறம் வாயில் மஞ்சள் நீர் தம்மை, திருமஞ்சள் நீர் எப்படி கொண்டு வந்தார், பொன்முகலை ஆற்றிலிருந்து தன்னுடைய திருவாயின் மூலமாகத்தான் கொண்டு வந்தார். அங்கே ஒன்றும் பாத்திரமெல்லாம் கிடையாது, காட்டுக்குள்ளே ஒன்றும் அதெல்லாம் இல்லை. அவர் வேட்டையாட போனவர், பூஜை பண்ண போகல. வேட்டையாட போனவர் பூஜை பண்ணுறார், அவ்வளோதான். அதனால் வாயில் மஞ்சள் நீர் தம்மை எப்படி சாமி மேலே விட்டார் அப்படிங்கிறத சொல்கிறார். அன்பையே உமிழ்ந்தது போல் இருந்தது அப்படின்னு சொல்கிறார். விளைத்த அன்பு அப்படின்னா நல்ல ஊறி திளைத்த அன்புங்க. பெருமான் மேலே அவர் விளைந்த அன்பு. காரைக்கால் அம்மையார் எப்போ அந்த திருப்பதிகம் பாடுகின்ற பொழுது சாமி எப்படி சொல்றாருன்னா, சேக்கிழார் பெருமான் உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் உமைகோன் தன்னை அற்புத திருவந்தாதி அப்பொழுது அருளி செய்தார். அம்மா என்னமோ வந்தம் போனெல்லாம் பாடல, உட்பவித்து எழுந்த ஞானத்து ஒருமையில் அப்படின்னார். அப்படியே ஊறி திளைத்த ஞானத்தில் பாடுனதுதான் அற்புத திருவந்தாதி காரைக்கால் அம்மையார் பாடி. அது மாதிரி இங்க அப்படியே ஊறி போய் திளைத்திருக்கக்கூடிய அன்பு உட்பவித்து இந்த இடத்துல என்ன சொல்றார் அப்படின்னா, அப்படி முளைத்து வளைத்த ஒரு செருப்பால் மாற்றி வாயில் மஞ்சள் நீர் தன்னை விளைத்த அன்பு அப்படிங்கிறார். விளைத்த அன்புனா நல்ல விளைந்த அன்பு. இந்த அன்பையே உமிழ்ந்தது போல நாயனார் வந்து தன்னுடைய திருவாய் நீரை சிவலிங்க திருமேனி மேல விடுறார். விளைத்த அன்பு உமிழ்வார் போல விமலனார் முடிமேல் விட்டார் அப்படின்னார். அதற்கு அடுத்தது என்ன செஞ்சார் அப்படின்னா, சாமிக்கு வந்து இப்போ இது போன வாரம் பார்த்தது தான், இருந்தாலும் சொல்கிறேன். சாமிக்கு மலர் அடுத்தது வந்து மலர் போட்டு அர்ச்சனை செய்யணும். தன்னுடைய திருமுடி மேலே தான் மலரெல்லாம் செருகிட்டு வர்றார். அப்படியே தலையில் இருக்கிற மலரை அப்படியே சாமிக்கு எடுத்தெல்லாம், ஏன்னா கையில் இறைச்சி இப்போ ஒரு பை ஒரு பக்கம் இறைச்சி இருக்குது,
ஒரு கையில் வில்லு இருக்குது, அம்பு வில்லு இருக்குது. அதனால் அப்படியே தலை கொண்டு வந்து சாமி தலைமையில் வைக்கிறார். அந்த பூவெல்லாம் அப்படியே சாமி தலைமையில் விழுந்துருது. அப்படி தான் அவர் போட்டது. அதான் தலைமிசை சுமந்த பள்ளி தாமத்தை தடம் காலத்தி மலைமிசை தம்பிரானார் முடிமிசை வணங்கி சாத்தி அப்படின்னார். அப்படி வணங்கி தன்னுடைய தலைமையில் இருக்கக்கூடிய மலரெல்லாம் சாமியினுடைய தலைமையில் அப்படி விழுகுது. அதற்கு பிறகு என்ன செஞ்சார்? சிலைமிசை பொழிந்த செங்கை திறனார் சேர்த்த கல்லைனா அந்த தொன்னைங்க. அந்த தொன்னையில் இருக்கக்கூடிய அந்த ஊனமதையெல்லாம் சாமி எதுக்கால் இப்படி வச்சுட்டார். அவனுக்கு திருவமுதெல்லாம் வச்சிருக்கிறார். என்ன சொல்லி ஊட்டினார் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பாட்டு ரொம்ப அழகாக சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். இந்த சாமிக்கு எப்படி அப்படி நிவேதனம் செய்தார் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு. நாம் என்ன செய்வோம்? நம்ம ஆலந்தான் உகந்த அமுது செய்தானே பாட்டை சொல்லுவோம். இல்லைன்னா அன்னம்பாளிக்கு தில்லை சிற்றம்பலம் சொல்லுவோம். அப்புறம் கொண்டு வந்து மனை புகுந்து குலாபம், இப்படியெல்லாம் திருமது செய்கிறதுக்கு நாம் அந்த பாட்டை சொல்லி சாமி ஏற்றுக்குங்க சாமி இன்றைக்கி நாளைக்கு தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி நாம் அமுது செய்வோம். அவர் எப்படி செஞ்சார் அப்படிங்கிறத சொல்கிறார் சேக்கிழார் பெருமான். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளிலில் தெரிந்து கோர்த்தங்கு அழலொரு பதத்தில் காட்சி பள்ளினால் அதிக்கிய நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சால அழகுது நாயனேரை அமுது செய்து அருளும் என்றார் அப்படின்னு. இதுதான் அவர் எப்படி நிவேதனம் செய்தார். கண்ணப்ப நாயனார் காலத்தினாதருக்கு எப்படி நிவேதனம் செய்தார் அப்படிங்கிறது இந்த பாட்டில் சொன்னார். கொழுவிய தசைகள் அப்படின்னார். அப்படின்னா எலும்பெல்லாம் இல்லாமல் நல்ல சதைக்கறியாக எடுத்துட்டார். அதெல்லாம் ஒரு கோளில் அப்படியே ஒவ்வொன்றா கோத்துட்டார். கொழுவிய தசைகள் எல்லாம் கோளிலில் தெரிந்து கோர்த்தங்கு. அப்புறம் என்ன சொல்றாருங்க? அழலொரு பதத்தில் காய்ச்சினார். அழலொரு பதம்னா என்ன தெரியுங்களா? அதாவது ரொம்ப தீ முழங்குச்சுன்னா கறியெல்லாம் என்ன ஆகும்? வெந்து இதாயிரும், தீஞ்சு போயிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நல்லா பதமாக காய்ச்சுறார். நம்ம பானையில் சொல்கிறதுன்னா, நம்ம பெண்களுடைய லாங்குவேஜில் சொல்கிறதுன்னா சிம்மில் வச்சு வாட்டுறாருன்னு பாருங்களேன். அந்த காலத்திலேயே அப்படி சொல்லியிருக்காரு சேக்கிழார் பெருமான். சிம்மில் வச்சு சிம்மில் வை அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். அது மாதிரி இந்த அழலொரு பதத்தில் காய்ச்சி. அப்புறம் என்ன சொல்கிறாரு? அதெல்லாம் வெந்துருச்சா, நல்ல சுவையாக இருக்குதா அப்படின்னு பல்லினில் அதிக்கி நாவில்னார். தின்னு பார்த்து படைச்சாருன்னா தப்பு. நம்ம சொல்கிற புராணம் தப்பு, அப்படி சொல்லக்கூடாது. அதக்குதல்ங்கிறது வேற, தின்னுதல் அப்படிங்கிறது வேறங்க. அதக்குதல்னா புகையிலை அதக்கிற மாதிரி அப்படி அதக்கி பார்க்கிறாரு. எந்த கறியெல்லாம் சுவையாக இருக்குதோ அது மட்டும்தான் சாமிக்கு. சரி, சுவையில்லாத கறி அவர் சாப்பிட்டாருன்னா அப்படியெல்லாம் இல்லை, அவர் சாப்பிடலை, தூக்கி எடுத்து வெளியில் போட்டார். அழலொரு பதத்தில் காய்ச்சி பள்ளினில் அதிக்கி நாவில் பழகிய இனிமை பார்த்து படைத்த இறைச்சி சால அழகுது. எப்படி ஊட்டினார் தெரியுங்களா? அப்போ குழந்தைங்க அந்த மாதிரி சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நாம் கொடுப்போம் பாருங்க. ஏதாவது ஒன்று நல்லா பலகாரம் செஞ்சோம்னா நல்லா இருக்குடா சாப்பிட்றா, இந்த இது நல்லா இருக்குது, அது நல்லா இருக்குது, இது நல்லா இருக்குன்னு சொல்லி ஊட்டுவோம். அது மாதிரி என்ன பண்ணார்னா சால அழகுது நாயனீரே. நாயனார்னா தலைவரேன்னு அர்த்தங்க, வழிகாட்டுதல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார் அப்படின்னு சொல்ல. அப்படி ஒவ்வொரு பொருளாக ஒவ்வொரு உறுப்பாக சாமிக்கு அப்படி ஒவ்வொன்றா ஊட்டுறாரு. சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி இப்போ இப்படி சொல்றாரு. 2வது நாள் 3வது நாள் என்ன சொல்லுவார்னா, அதாவது இது பன்றி இறைச்சி தான் அவங்களுக்கு, வேடர்களுக்கு ரொம்ப பிடித்தது பன்றி இறைச்சி. அப்புறம் என்ன சொல்லுவார்னா, முன்னையனும் இனியது அப்படின்னு சொல்லுவார். அப்புறம் முயல், இந்த மாதிரி மற்ற மிருகங்களுடைய இறைச்சியெல்லாம் வைப்பார். அது கூட என்ன செய்வார்னா, தேனும் இது கலந்தது தித்திக்கும் என முடிந்தார்பார். சாமி கூட தேன் கலந்துருக்கிறேன். ஏன்னா வேடர்களுடைய உணவில் தேன் ரொம்ப முக்கியம். ஏன்னா தேன் என்ன செய்யணும்னா உடம்புக்கு உறுதி கொடுப்பது, சுவைக்கு மட்டுமல்ல உடம்புக்கு உறுதி கொடுக்கும். இன்னொன்று எந்த ஒரு பொருளையும் கெடாமல் வச்சுக்கிறக்கூடியது தேன் தான். அதனால் தேனுமது கலந்தது தித்திக்கும் என முடிந்தார் அப்படின்னு சொன்னார். ஒரே மாதிரி செய்யலை, ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி, இன்னொரு நாளைக்கு ஒரு மாதிரி தேன் கலந்து இந்த மாதிரி எல்லாம் அந்த ஊனை அப்படியெல்லாம் சாமி கொடுத்துருக்கார். இந்த பாட்டில் அழகிது நாயனீரே அமுது செய்து அருளும் என்றார் என்று சொல்லி, அப்படி இந்த இறைச்சி மிகவும் அழகியது நாயனீரே, தேவரீர் இதனை அமுது செய்து அருளும் என்று சொல்லி அப்படியே சாமி நிறைய சாமிக்கு அப்படியே ஊட்டுறார். கொழுவி அப்படின்னா கொழுப்போடு கூடிய தசைக்கறிகள் அப்படின்னாருங்க. அது என்ன, ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் உருகி நெய் போல ஒரு சுவை வரும் இல்லைங்களா? அது அந்த கொழுப்போடு இருக்கிற சதைக்கறி தான் சுவையாக இருக்குமா, தீயில வாட்டினா. அதனால் அந்த மாதிரி ஊனெல்லாம் எடுத்து கோலில் கோர்த்து செய்கிறாருங்க. ஆமாம், கறிவரவு நெய் சோறு 30 வேண்டும்னு நம்பிகள் கேட்குறாரு இல்லைங்களா? அந்த நெய்க்கு எங்கே போகிறதுங்க? அந்த கொழுப்பு உருகி வர்றதுதான் நெய். அதனால் கொழுவிய தசைகள் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாருங்க.
அதை தினனார் அவற்றை தேர்ந்தெடுத்து சமைத்த செயலினையும் அவற்றின் இனிமையினையும் தன் தேவருக்கு எடுத்து சொல்லி புகட்டும் அன்பின் தரத்தை உணர்த்த இவ்வாறு கூறினார். அதாவது எப்படி அவர் கறி தேர்ந்தெடுத்தாரு, அதை எப்படி சமைத்தாரு, அதை எப்படி சாமிக்கு ஊட்டினாருங்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் அது சும்மா பன்றிக்கறியை வச்சு ஊட்டினாருன்னு சொல்லிட்டு போனால் அது அவ்வளோ ஒரு சுவையாக இருக்காது இல்லைங்களா. ஒவ்வொன்றையும் பார்த்து செய்திருக்கிறார். நல்ல மிருகமாக வேட்டையாடி இருக்கிறார். அந்த நல்ல மிருகத்தில் நல்ல சதைக்கறியெல்லாம் எடுத்திருக்கிறார். அது சதைக்கறியெல்லாம் எப்படி சதைக்கறி, கொழுப்போடு கூடிய சதைக்கறி, அதையெல்லாம் எடுத்து வதக்கி கொஞ்சம் கூட தீயாமல் நல்ல அப்படியே சுவையெல்லாம் பார்த்து சாமிக்கு படைக்கிறார். இப்படியெல்லாம் நாயனார் செஞ்சிருக்கிறார். இது நாயனாருடைய அன்பின் திறத்தை குறைத்தது அப்படின்னு சொல்றார். சும்மா வெறுமனே சொல்லிட்டு போகாம பெருமான் மேல எவ்வளவு அன்பு இருந்தா அவர் அதை செஞ்சிருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணிப்பாங்க. ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு எப்படியெல்லாம் ஊட்டுவாளோ அது மாதிரி இந்த இடத்துல நாயனாருடைய அன்பு தான் தாய் அன்பு அப்படின்னு சொல்லி சேக்கிட பெருமான் சொல்லாருங்க. கன்றகள் புனிற்றா போல்வார் காதலின் நோக்கி நிற்பர் என்று சொல்லி வருது. ஒரு தாய் அன்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொன்னா சொல்றாரு. அமுது படைக்க செய்த செயல்களை எல்லாம் தெரிந்து கோர்த்து காட்சி அதுக்கி பார்த்து படைத்த என்று இவ்வளவும் தனித்தனி கூறியது. இச்செயல்கள் ஒவ்வொன்றும் இவை தேவருக்கு இனிய அமுது படைக்க வேண்டும் என்ற ஒருமைப்பட்ட உணர்ச்சியுடனே தினனார் முன்னர் எண்ணி செய்தனர் என்பதை குறித்ததான் என்று சொல்லி, அதாவது சிவபூசைக்கு வேண்டிய நீர், பூ, அமுது முதலிய யாவையும் அவ்வாறே அவ்வவற்றில் அழுந்திய ஒருமைப்பட்ட மனதுடன் எண்ணி அமைத்தல் வேண்டும் என்பது சிவ ஆகம விதிங்க. ஆமாம், அதுதான் ரொம்ப முக்கியங்க. சாமிக்கு நம்ம பூசை பண்ணாலும் கூட அது எப்படி இருக்கணும்னா நெஞ்சில் வாடிய நேசம் கொண்டு அப்படின்னு எங்கே வருதுன்னா எரிபத்த நாயனார் புராணத்தில் வருதுங்க. எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அவர் பெரியவர் சிவகாமி ஆண்டார் திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொய்தாரு. அது எப்படி கொய்தாருங்கிறத சொல்ல, நெஞ்சில் வாலிய நேசம் கொண்டு அப்படின்னாரு. அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. வாலிய நேசம்னா ரொம்ப மிகுந்த அன்போடு பெருமானுக்கு மலர் பறித்து சாமிக்கு சாற்றுவதற்காக திருப்பள்ளி தாமத்தோட வர்றார். அதான் சொல்றாரு, பழகிய நாவில் இனிமை பார்த்து நாடு முன் பழக்கமுடைய நாவினால் இனிய சுவையுடைய ஊனினை அறிந்து. ஏற்கனவே சாப்பிட்டு பழக்கம் இருக்கு அவருக்கு, அதனால எந்தெந்த கறிகள் எல்லாம் சுவையா இருக்கு அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அதான் பழகிய இனிமை பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாருங்க. அதாவது இனிமை பார்த்து நிலை அமையுமாயினும் பல நாள் சுவைத்து பார்த்துள்ள பழக்கமுள்ள நாவினது முன் அனுபவத்தின் துணை கொண்டு இதன் சுவையினை அறிந்தார் ஆதலின். இப்ப நாயனார் எப்படி இருக்கிறாருன்னா, அவர் சாப்பிட்டு பல நாள் ஆச்சு, இன்னும் சாப்பிடவே இல்லை. தண்ணி குடிக்க போன மாதிரி தான் புராணம் வருதே போல தண்ணி குடிச்சாருன்னு கூட இல்லை. பொன்முகலை ஆற்றுக்கு போறாரு, சாமிக்கு இறைவனுக்கு தண்ணி எடுத்துட்டு வர்றாரு. ஆனா அவரு தண்ணி குடிச்சாரா அப்படின்னு சரீரத்தில் அப்படி இல்லை. அப்படின்னா அவர் தன்னை மறந்தால் தன் நாமம் கெட்டால் நிலையில இருக்கிறார். எல்லாமே தேவர் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். அப்படி அனுபவத்தின் துணை கொண்டு என்று சொல்லியது. இது தவறுபடாத நிச்சயிக்கப்பட்ட இனிமையுடையது என வற்புறுத்தப்பட்ட நாவில் என்று கூறியது. அதற்கு பலகைய என்று சொல்லி அடமொழியில் இருக்கிறார். சால அழகுது அப்படின்னா ரொம்ப இனிமையா இருக்கு, மிக இனியது. முன்னர் மச்சிது என்றதன் கருத்தும் உலவிகை உணவூட்டும் தாய்மார் அவ்வுணர்வின் சிறப்பும் அமைப்பும் படைப்பும் தனித்தனி எடுத்து கூறி கூட்டும் அன்பின் இயல்பு இங்கு வைத்து காண்க என்று சொல்லி, அதாவது சாமி பார்த்தோம்னா மச்சிது அப்படின்னாரு. மச்சிதுன்னா ரொம்ப அழகா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி மச்சிது அப்படின்னா, மச்சு அப்படின்னா குழந்தைகள அழகு அப்படின்னு சொல்லி சொல்றது. நாயனியரே அப்படின்னார், தலைவரே அமுது செய்த அருளும் என்று சொல்லி பெருமானுக்கு அப்படி ஊற்றார். அமுது செய்ய கடவீர் என்று சொல்லி, இது எப்படி அவருக்கு இம்மொழியில் சொல்லியது? ஏற்கனவே அந்த சிவாச்சாரியார் சிவகோசரியார் ஊட்டியதை அவன் சொல்லியிருக்கிறான். யார்? நானன் சொல்லியிருக்கிறான். வான் முன் பறைந்து ஊட்டினான் என்று நானன் உபதேசித்ததனை தினனார் கடைபிடித்து அவ்வாறே செய்த செயல். இவருக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் ஊட்டணுங்கிறது எல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னா, அவன் சொல்றான், நான் அப்பா கூட வந்திருக்கிறேன், நான் பார்த்துருக்கிறேன். ஒரு பார்ப்பான் வருவான், குளிர்ந்த நீரை எடுத்து சாமி மேலே ஊற்றுவான், அதற்கு பிறகு மலரெல்லாம் போடுவான், அதற்கு பிறகு ஏதோ பாத்திரத்தில் கொண்டு வருவான், அதை வந்து சாமிக்கு ஊட்டுவான். ஏதோ ஒரு மொழிகள் சொல்லி என்ன சொன்னார்னாலும் தெரியாது அவனுக்கு. ஆமாம், அதெல்லாம் சொன்ன உடனேயே இதுதான் நாயனாருக்கு பிடித்ததாட்டு, சாமிக்கு பிடித்தது இதுதான், அதனால நம்மளும் அதையவே செய்வோம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஒன்றை சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்கிறது. அதுதான் கணப்ப நாயனார்கிட்ட இருந்தது. மற்றபடி உலக சொல் எதுவுமே ஒரு காதில் விழுகல. சரிங்களா? நமக்கு குடத்தலைமை நீ விட்டுட்டியா,
நம்ம ஊருக்கு போகணும், நீ வேடர் குல தலைவன் சொல்றான். அவன் யாரு கூட வந்த நானன் சொல்றான், காதலியே விழுகல. ஆனா ஒரு பார்ப்பான் வருவான், அவன் குளிர்ந்த நீரால் சாமியை திருமுழு காட்டுவான், அப்புறம் மலர் கொண்டு அர்ச்சிப்பான், அப்புறம் உணவு கொண்டு வந்து ஊட்டுவான்னு சொன்னது மட்டும் காதுக்குள்ள போயிடுச்சு. இது எப்படிங்க அப்படி அப்படின்னா, அதுதான் சிவன் முக்தர்களுடைய நிலை. பரமே பார்த்திருப்பர் பதார்த்தங்கள் பாரார் அப்படின்னா, உலக செய்திகள் எதுவும் அவங்களுக்கு வராது, உள்ள போக இறைவனை பற்றிய நிலை. ஏன்னா ஏகனாகி இறைவனை நிற்றல் அப்படிங்கிற நிலையில் இருக்கிறாங்க. சைவ சித்தாந்தத்தில் சொல்லணும்னு 10ஆம் சூத்திரத்தில் இருக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாது. அதை மட்டும் எடுத்துக்கிறார் அவர். இறைவனை அமுதூட்டுவிக்கும் ஆகம மந்திரங்களும் இது இன்ன அமுது இதனை தேவரை உணரும் என்ற கருத்து பற்றின பதிலும் காண்கின்றன. ஏன்னா சாமிக்கு நிவேதனம் செய்கின்ற பொழுது அடுத்து இவங்க பார்க்குற மாதிரி வைக்கக்கூடாது. அதனாலதான் திரை போட்டு நிவேதனம் பண்றாங்க. அது நிவேதனம் பண்றாங்கன்னு மட்டும்தான் தெரியுமோ, என்ன நிவேதனம் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி தான் அவனும் தெரியாது. ஏதோ ஊட்டுறதை பார்த்துட்டு இருக்கிறான், அவ்வளவுதான். அதை மட்டும் அப்படியே நடந்ததை பார்த்ததை அப்படியே சொல்றான். அதான் பூசைக்குரிய பொருள்களை சேர்த்த வகையை தொடர்ந்து கூறியதோடு பூசையினை இந்த 2 பாட்டுகளில் தொடர்ந்து கூறினார் என்று சொல்லி, இப்போ என்ன செய்யறார் அப்படின்னா, அவர் பாட்டுக்கு அமுது செய்யறார். சாமிக்கு அமுது செய்யறத சூரியன் பார்த்தான். சூரியன் என்ன செஞ்சான் அப்படின்னா, நம்ம நேரம் இருந்தோம்னா காலத்தினாதருக்கு நல்ல நல்ல திருமுதெல்லாம் கிடைக்காத போயிடும். ஏன்னா இரவு வரணும், இரவு வந்தால்தான் அந்த இரவு வெளிச்சத்தில் ஒரு சில மிருகங்களை வேட்டையாட முடியும். அப்புறம் மறுபடியும் இரவு கலைந்து பகல் வர்றதுக்கு முன்னாடி அந்த விடிய காலம் இருக்குது பாருங்க, அந்த நேரம் தான் வேட்டையாடுறதுக்கு தகுந்த நேரம். அந்த காலையில 4 மணி 5 மணி விடிந்து விடியாம இருக்குது பாருங்க, அந்த நேரம் தான் அவங்களுக்கு ரொம்ப அந்த வேட்டைக்கு கை கொடுக்கக்கூடிய நேரம். அதனால பகலவன் என்ன செஞ்சான்னா வேகமா போய் மறைஞ்சிட்டான். சேக்கிழ பெருமான் சொல்றாருங்க, அதான் அன்னையும் மொழிகள் சொல்லி அமுது செய்வித்த வேடர் மன்னனார் திருக்காலத்து மலையனாருக்கு இனிய நல்லோன் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கொண்டு பன்னெடுங்கரங்கள் கூப்பி பகலவன் மலையில் தாழ்ந்தான் அப்படின்னா, சூரியன் எப்படி இருந்தாலும் நேரமான மறைகிறது தான். ஆனா சரிதத்துக்கு ஏற்றாரு போல அதை அப்படி நயமா சேக்கிழ பெருமான் சொல்லியிருக்கிறார். அதான் முக்கியங்க. அன்னையும் மொழிகள் சொல்லி, என்ன மொழி இத சால அழகுது நாயனேரே அமுது செய்து அருளும் என்றார், இப்படி எல்லாம் சொன்னார் இல்லையா. அந்த மாதிரி எல்லாம் சொல்லி அமுது செய்யறத சூரியன் பார்த்துட்டே இருக்கிறான். அப்படி சூரியன் பார்த்துட்டு இருந்த உடனே வேடர் தலைவனாரது உள்ளத்திலே திரு காலத்தின் மலையினார் மலை இறைவருக்கு இனிய நல்லூன் இன்னமும் வேண்டும் என்று எழுகின்ற பெருத்த ஆசையனை கண்டு தனது பலவாகி நீண்ட கரங்களையும் குவித்து பகலோன் மலையிலே தாழ்ந்தனன் என்று சொல்லி அப்படி வேகமா போய் மலையில விழுந்துட்டானா சூரியன். இது நிறைய இடங்கள் இந்த மாதிரி வருங்க, நம்ம பார்க்கலாம். ஞானசம்பந்த பெருமான் திருநெல்வாயில் அறத்துறை வருகின்ற பொழுது அப்பா தோல்ல சுமந்து கொண்டு வர்றார் சிவபாத கிருதையர். அப்பாவுக்கு கொஞ்சம் வயசாகி போச்சு. ஏன்னா அதுக்கு மேல அவரால் சுமக்க முடியல. இவருக்கும் வயசாயிடுச்சு. இவருக்கு சின்ன பிள்ளையா இருக்கிற பொழுது சுமந்தாரு. ஒரு 6-7 வயசு ஆயிடுச்சு. அதனால குழந்தை கொஞ்சம் கனமானதுனால அவரால் தூக்க முடியல. அதுக்கு முன்னாடி பல்லக்கெல்லாம் அவருக்கு கிடையாது. அப்படி தூக்க முடியாதனால என்ன செஞ்சார்னா கீழே இறக்கி விட்டார். கீழே இறக்கி விட்ட உடனே அந்த குழந்தை அப்படி நடந்து வந்தார் ஞானசம்பந்த பெருமான். அவருடைய திருவடிகள் எப்படி இருக்குமா, தாமரை போன்ற திருவடிகள்ங்கிறார். ஆமா, இறைவனுடைய திருவடி எப்படி மெல்லிய தாமரை போன்ற திருவடியோ அதே மாதிரி நானும் ஞானசம்பந்த பிள்ளையாருடைய திருவடி அப்படி தாமரை போன்ற திருவடி. இது வரைக்கும் அது மண்ணில் நடந்ததே இல்லை. ஏன்னா அப்பா எங்க போனாலும் அப்பா தூக்கி தோல் மேல வச்சுக்குவார். தோல் மேல இருந்தபடியே பதிகம் பாடி இருக்காரு. அதான் நமக்கு நனிப்பள்ளி பதிகம். அத்தன் புயல் மேல இருந்து அருள் செய்ததும் பார் சேக்கிழ பெருமான். பியன்னா தோலுங்க, தோல் மேல இருந்தபடியே பாடி இருக்கிறார். அப்பா தோல் மேல இருந்தாரு. ஆனா ஞானசம்பந்த பெருமான் என்ன நினைச்சிட்டு இருப்பாரா, இறைவனுடைய திருவடி தன்னுடைய தலை மேல வச்சுக்குவார். அப்பா தோல் மேல உட்கார்ந்து இருக்கிறங்கிற நினைப்பு அவருக்கு இருக்காது. சாமியுடைய திருவடி தன் தலை மேல இருக்குன்னு தான் நினைப்பாராம். யாரு, ஞானசம்பந்த பெருமான். அந்த 3 வயதிலேயே இப்ப இறக்கி விட்டு நடந்து போறார். கொஞ்சம் மதியம் ஒரு 12 மணி ஆகுது. அப்படி 12 மணி ஆகின்ற பொழுது நல்ல வெயில் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஏறிட்டு இருக்குது. அந்த நேரத்துல அந்த திருவடி அப்படி நொந்துதான். சேக்கிழ பெருமான் சொல்லாருங்க, பாத தாமரைகள் நொந்தன பைய பைய அப்படின்றார். பைய பையன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது பாண்டி நாட்டு சொல் இல்லைங்களா. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சூடேறிச்சான். சூரியன் பார்த்தானா, வெய்ய கதிரோன் சென்று வீழ்ந்தனன் வீழ்கடல் அப்படின்னாரு. அப்படி மேற்கு திசையில கடல்ல போய் சூரியன் போய்
ஞானசம்பந்த பிள்ளையாருக்கு கால் ரொம்ப நோகும், அதனால சீக்கிரமாக போய் கடலில் விழுந்துடலான்னு சொல்லி விழுந்துட்டானா. அப்படின்னா சரிதத்தை அப்படி இயற்கையோடு கொண்டு வந்து சேர்ப்பது நம்முடைய சேக்கிழார் பெருமானுடைய ஒரு இயல்புங்க. அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சாமிகள் திருமண கோலத்தில் யோக பிறவியில் வர்றார். அப்படியே அந்த குதிரை மேலே அப்படி வேகமாக வந்துட்டு இருக்கிறார். முகூர்த்தத்துக்கு போறார். எங்க இதுக்கு மணப்புத்தூர் போறார். மணப்புத்தூர் செல்லுகின்ற போது அந்த காலை நேரத்தில் அவருடைய அழகு கொள்ளை அழகு இல்லை, சுந்தரம்னாவே அழகு தானே. அந்த அழகை பார்க்கறதுக்கு என்ன பண்ணான சூரியன் வேகமாக காமுற்றவன் போல வந்தானா. சேக்கிழார் பெருமான் சொல்றாருங்க, தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தான் அப்படின்னு பாருங்க. கதிரவன் எப்படி இருந்தாலும் காலையில் உதயம் செய்யறவன் தான். ஆனா அந்த அன்னைக்கு அவன் உதயம் செஞ்சது நம்ம சேக்கிழார் பெருமானுடைய கண்ணுக்கு எப்படி தெரியுதுன்னா, சுந்தருடைய அழகை பார்க்கறதுக்காகவே வந்த மாதிரி அவருக்கு தெரியுதுங்க. அத தேமரு தொடையல் மார்பன் திருமண கோலம் காண காமுறு மனத்தான் போல கதிரவன் உதயம் செய்தானார். அதுக்கு முன்னாடி பாட்டில் சொல்லுவாருங்க, கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார். பெண்களில் உயர நோற்றால் சடங்கவி பேதை என்பார்கள். மண்களி கூற வந்த மனம் கண்டு வாழ்ந்தோம் என்பார். பண்களில் இனிய கீதம் பாடுவார் ஆடுவார்கள் என்று சொல்லி அந்த சுந்தரமூர்த்தி சாமியுடைய அழகை பார்க்கறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க. எத்தனை கண்ணு தான் வேணும், 1000 கண்ணு இருந்தாலும் போதாது. அவருடைய அழகை பார்க்கறதுக்கு பத்தாது. கண்கள் எண்ணில்லாதன வேண்டும் காலையை காண என்பார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த பெண்கள்லாம் பேசிக்கிறாங்களாம், இத்தனை பேர் நாம் இருந்தாலும் நம்மள யாரு புண்ணியம் செஞ்சவன்னா சடங்கவி சிவாச்சாரியருடைய மகள் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த கல்யாணம் நடக்க போறது இல்லை. ஆனால் அவங்க அப்படி நினைச்சிட்டு இருக்கிறாங்க, திருமணம் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கும் நம்பிக்கை திருமணம் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பெண்ணுக்கு அந்த இது இல்லை இல்லைங்களா. ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு, கமலினி அடைந்ததை முடிவு பண்ணியாச்சு. அதனால அதை அப்படி எல்லாம் பேசிக்குவாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல சூரியன் வேகமாக போய் மலையில தாழ்ந்துட்டான். ஏன்னா கண்ணப்ப நாயனார் இரவு நேரத்தில் வேட்டையாடி காலத்திநாதருக்கு நிறைய கரியமுதுகள் படைக்கணும் அப்படின்னு சூரியன் நினைக்கணும். அதுக்கு நாம இடையூறா இருக்கக்கூடாது. சீக்கிரம் நாம மறைஞ்சிட்டோம்னா அவரு சாமிக்கு நிறைய நிவேதனம் செய்வார் என்று சொல்லி போய் மறைஞ்சிட்டோம். சேக்கிழார் பெருமான் அந்த இடத்த அப்படி சொல்றாரு. அன்னையும் மொழிகள் அத்தன்மையுடையவாகிய அந்த ஆகமங்களில் விதித்த மந்திரங்களின் கருத்தை பற்றிய தன்மையுடைய என்று சொல்லி சொல்றாரு. அமுது செய்வித்த என்று சொல்லி அப்படி வேடர் மன்னனார்னா வேடர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய நம்முடைய திருநார் சொல்றாரு. திருக்காலத்து மலையினார் அப்படின்னா சாமி காலத்தினார் குடுமி தேவர் சொல்றாரு. இன்னமும் வேண்டும்னார், மேலும் ஊட்ட வேண்டும் பாருங்க. இன்னமும் நல்லவும் வேண்டினார். ரொம்ப இன்னும் மலையினாருக்கு இனிய நல்லும் இன்னமும் வேண்டும் என்னும் எழுவரும் காதல் கொண்டு. இது போதாதான், கண்ணப்ப நாயனார் படைக்கிறது போதாதான். சூரியன் என்ன நினைக்கிறான்னா, இன்னும் நிறைய காலத்தினாதருக்கு அமுதெல்லாம் படைக்கணும் அப்படின்னு சூரியன் நினைக்கிறான். காதல் கண்டுனர், இன்னமும் வேண்டும் எழுவரும் காதல் கண்டுனர் பாருங்க. தினனாருடைய அந்த அன்பை சூரியன் கூட தெரிஞ்சு வச்சிருக்கிறான். காதல் கண்டு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எழுவரும் காதல் கண்டு என்று சொல்லி சொல்றாரு. தினனாரது ஆசை கண்டு வேடர் மன்னனார் காதல் என்று கூட்டு என்று சொல்லி பன்னிடும் கரங்கள் கூப்பி அநேகம் கோடியாக நீண்ட கதிர்களை குவித்துக் கொண்டு அப்படியே போய் மலையில் தாழ்ந்தான். அர்த்தமன மலையன்கள் இறங்கி மறைந்தான். நாம் இருக்கும் நில உலகமாகிய அண்டம் சொல்வதால் பகலனுடைய பார்வை நின்று மறைவதை பகலவன் மறைவதாக கூறுதல் உலக வழக்கு என்று சொல்லி சொன்னார். காதல் கண்டு கதிரவன் மலையில் தான் எடுத்து இன்னமும் அமுதூட்ட வேண்டும் என்று தினனார் காதல் கொண்டனர். சாமிக்கு இன்னும் நிறைய அமுதூட்டணும்னு தினனாரு நினைக்கிறாரு என்று சொல்லி சொன்னார். அவர் காதலித்த ஊன் பெறுதற்கு அவ்விலங்குகளை காட்டுதலும் வேண்டும். இவ்வாறு தினனார் கூலியம் செய்து அவர் அருளை பெற்று உய்வோம் என்று கருதியும் போல கதிரவன் தாழ்ந்தனன். தினனாருக்கு ஊழியம் செய்து அவருடைய அருளை பெற வேண்டும் என்று சொல்லி கதிரவன் நினைக்கிறான். அதனால போய் மறைந்து அதற்கு தினனாரது பெரும் காதல் கண்டு தாழ்ந்தனன் என்று சொல்லி சொல்றார். அவ்வளி அந்தி மாலை அவ்வழி அந்தி மாலை அனைதலும் இரவு சேரும் வெவ்விளங்குலை என்றஞ்சி மெய்மையின் வேறு கொல்லா செவ்விய அன்பு தாங்கி திருக்கையில் சிலையும் தாங்கி மைவரை என்ன ஐயர் மருந்து நின்று அகதான் என்றால் இரவு நேரம் ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறாருன்னா அவரு இரவு நேரம் முழுக்க முழிச்சுட்டே இருக்கிறார். முழிச்சுட்டு சாமி கிட்ட காவல் காத்துட்டு இருக்கிறார். ஏன்னா
ஏதாவது விலங்குகள் வந்து கொடுமை, தீய விலங்குகள் நிறைய இருக்குதுன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார் இல்லையா? சாமி பார்த்த உடனே என்ன சொன்னாரு? வெம்மர குலத்து வந்த வேட்டுவச்சாதியார் போல் கைமலை கரடி வேங்கை அரிதிருகானம் தன்னில் உம்முடன் துணையாயுள்ளார் ஒருவருமின்றி கேட்டேன். ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு, இங்க சிங்கம் இருக்குது, புலி இருக்கு, கரடி இருக்கு, அது போக வேடர்கள்லாம் இருக்கிறாங்க. அதனால உங்களுக்கு ஏதாவது துன்பம் வந்துருச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொன்னதுனால இப்ப இரவு நேரத்துல அந்த மாதிரி ஏதாவது துன்பம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அங்கேயே விடிய விடிய காவல் காத்துட்டு இருக்கிறாரு. ஆமா, இரவு முழுக்க காவல் காக்குறாரு. அதே மாதிரி பகலும் அவரு சாமி கூடவே தான் இருக்கிறாரு. பகல் முழுக்க என்ன செய்யறாரு? அபிஷேகம் செய்யறது, சாமிக்கு வந்து மலர் பறிச்சுட்டு வந்து சாற்றுவது, நிவேதனம் செய்வது, இப்படி இரவும் பகலும் பெருமானோடவே இருக்கிறார். கொஞ்சம் அவர் சாப்பிட்டாரோ அவர் தூங்குனாரோ அப்படிங்கறதெல்லாம் புராணத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. தினனார் சாப்பிட்டாரு, தினனார் தூங்குனாரு அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அவர் முழுக்க முழுக்க சாமி கூட தான் இருக்கிறார். அதான் சொல்றாரு. அப்படி அந்தி மாலை அவ்வழியே அந்தி மாலை வரவும் தினனார் இரவிலே சேரும் கொடிய விலங்குகள் இங்குள்ளன என்று பயந்து உண்மையின் என்றும் வேறுபடாத செம்மையாக அன்பின் மனத்தினுள்ளே தாங்கி திருக்கையிலே வெள்ளையும் தாங்கி இறைவனின் பக்கத்தினின்றும் கரிய மலை போல நீங்காது நின்றனர். அதே காட்டுக்குள்ளதான் இவர் இருக்கிறாரு. அதே விலங்குகளால தனக்கு துன்பம் வருங்கிற எண்ணம் அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது. ஆனா சாமிக்கு துன்பம் வந்துருமே, அதனால அங்க எங்கேயும் போகாம அங்கேயே இருக்கிறார். அந்தி மாலை அப்படி, அந்தி மாலைன்னு செவ்வானம், அந்தியை கொண்ட மாலை காலம், அந்தி வண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அப்படி மாலை வருதலும் நாற்போதில் வெவ்வேறு பொருள்கள் அணைதலும் என்று சொல்லி சொல்லாரு. அதாவது ஒளியும் இருளும் வெவ்வேறு பொருள் என்ற சாத்திர உண்மை இங்கு விளக்கப்படுவதற்கான ஒளியும் இருளும் பகலும் இரவும் ஆகிய காலக்குறையில் நிகழும் பொருள்கள் என்று சொல்லி இரவு சேரும் வெவ்விலங்கு வலை என்று அஞ்சி இரவிலே சஞ்சரிக்க இயல்புடைய இரவு நேரத்தில் மட்டும் வரக்கூடிய விலங்குகள் இருக்குது காட்டுக்குள்ள. அந்த விலங்குகள் ஏதாவது துன்பப்படுத்திருச்சுன்னா என்ன செய்யறது? நாயனாருக்கு ஏதாவது ஊர் விளைவிச்சு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயந்துக்கிறார். இது கொடுவிலங்குகள் எல்லாவற்றுக்கும் இயல்பாம் என்று சொல்லி கைமலை கரடி வேங்கி அரிதிருகானம் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். சாமி தனியா இருக்கிறார்னு வருத்தப்பட்டிருக்கிறார். சிலையும் தாங்கி எய்வதற்கு சித்தமாக வில்லை பிடித்துக் கொண்டு அகத்துள்ள அன்பு தாங்கியதோடு கையில் சிலையும், அதாவது உள்ளுக்குள்ள அன்பை தாங்கி கொண்டிருக்கிறார் பெருமான் மேல, வெளியில அந்த வில்லை தாங்கி கொண்டிருக்கிறார். அப்படி உள்ளே அன்பு தாங்கிய மனமாகிய உட்கரணத்தால் ஏவப்பட்டு புறக்கரணமாகிய கையில் சிலை தாங்கி என்று சொல்லி சொன்னார். இத்தொடர்பை ஈரிடத்தும் தாங்கி என்ற ஒரே சொல் தந்து பிணைத்து ஓதினார் என்று சொல்லி மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்புனர். இவருக்கு இந்த அன்பு என்ன சொல்றதுன்னா, மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு, உண்மை தன்மையினை தவிர வேறு ஒன்றும் தன்னகத்து பொருந்தாத செம்மையாகி அன்புங்க சொல்றார். வஞ்ச மனத்தான் படித்து ஒழுக்கம் என்றபடி பிறரெல்லாம் கொள்ளும் அன்பு உண்மையினையே என்று பிறவற்றையும் உள்ளே பொருந்த கொண்டிருப்பன. இவரது அன்பு வேறு ஒன்றினையும் உட்கொள்ளவாத தூய்மையுடைய. நாயனாருடைய அன்பு என்னன்னா, அங்க அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை. அன்பு ஒன்றை தவிர வேற எதுவும் அங்க கிடையாது. இரவாத இன்ப அன்பு அப்படின்னு சொல்லி சொல்லணும் இல்லைங்களா, அது மாதிரி வேறு கொள்ளலாம் தெளிவுபடாத அன்பு என்று சொல்லி ஐயர் மருங்க குடுமி தேவரது பக்கத்துல அப்படியே நின்றுட்டு இருக்கிறார். மருந்து நின்று பக்கல் நின்று அகலாது நிற்கிறாருங்க. நின்றார், நின்றலையே செய்தார். உட்காரல, படுக்கல, கண்ணை மூடி தூங்கல, அப்படி நின்றுட்டே இருக்கிறார். நின்றார் என்று சொல்லி நின்றலையே செய்தார் என்று சொல்லி வில்லேதிரிட்டர் விலங்குகள் வாராது காவல் செய்த பொருட்டு இந்நாளிலும் அரச மாளிகைகள் நிதி நிலையங்கள் எல்லாம் காவல் காக்கக்கூடிய காவலர்கள் தூங்காம அப்படியே இரவு முழுக்க அப்படி துப்பாக்கியோட இருப்பாங்க. அவங்க பகல்ல தூங்கிக்குவாங்க, இரவுல முடிச்சிருப்பாங்க. இரவுல பாக்குறவங்க பகல்ல பாக்குறவங்க இரவுல தூங்கி இருப்பான். ஆனா இரவும் சரி பகலும் சரி இவரே தான் இருக்கிறார். தூங்குறதுங்கிறது கிடையாது. அதான் அவனே துவானையாக நெறி ஏகனாகி இறைவனை நிற்க என்று சிவஞான போதும் 10ஆம் சூத்திரத்தில் சொன்ன மாதிரி அதுக்கு இலக்கியமாக இருந்தது நம்முடைய நாயனார் தானுங்க. அதே மாதிரி வள்ளுவ பெருமான் சொல்லக்கூடிய கற்றதனாலாய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு சொல்லி சொல்லார் இல்லைங்களா. கல்வி கற்றதனுடைய பயன் என்னன்னா இறைவனுடைய திருவடியை வணங்குவது. இறைவனுடைய திருவடி சாராத கல்வி கல்வியே அல்ல. நாயனார் கற்றது என்ன கல்வி கற்றார்? அவர் கற்றதெல்லாம் வில்வத்தை ஒண்ணுதான். அந்த வில்வத்தை இப்ப எதுக்கு பயன்படுது? சாமிக்கு நிவேதனம் கொண்டு வருவதற்கு பயன்படுகிறது, சாமிக்கு காவல் காப்பதற்கு பயன்படுகிறது, அவர் மலர் பறித்து கொண்டு வந்து சாற்றுவதற்கு பயன்படுகிறது. இதெல்லாம் முழுக்க முழுக்க அவர் கற்ற கல்வி முழுக்க முழுக்க
இங்கே சாமிக்கு தான் அது பயன்படுது. அதான் கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் வாலறிவன்னா சிவபெருமான் நற்றாள் தொழார் எனின் அப்படின்னு சொல்லி வல்லப பெருமான் சொல்றது கேட்டார் போல இருக்கிறார். நிற்றலையே செய்தார், அகலா நின்றார். கொஞ்சம் கூட அங்கிருந்து வெளியில போகாம அப்படியே அந்த இடத்துலயே நிற்கிறார். அப்புறம் எப்படிங்க அமுது கொண்டு வர முடிஞ்சது அப்படின்னா, நின்றுட்டு இருந்தாரு. விடியற்கால நேரம் அப்படிங்கிறது வேடர்களுக்கு உகந்த நேரமாக சொல்கிறாங்க. அந்த 5 மணிலிருந்து 6 மணி 5 மணி அந்த மாதிரி நேரத்தில் போய் மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வந்து வச்சிடறது. அப்புறம் சாமிக்கு அதெல்லாம் பகல் நேரத்தில் செஞ்சு பக்குவப்படுத்தி ஊட்டுறது பெருமானுக்கு. பாட்டு சொல்கிறார் இந்த பாட்டில் 128வது பாட்டு. தேவர்கள் முனிவர்கள் எல்லாரும் போய் பெருந்தவம் இருக்கிறாங்க காட்டில் போய். அவங்க எல்லாம் பெருமானை காண முடிஞ்சுதான்னா முடியலை. அப்படி யாரும் காண முடியாத பெருமானை வந்து இங்கே எப்படி பார்த்தார் அப்படின்னா அன்பின் மூலமாகவே பார்த்தார் அப்படிங்கிறார் இந்த பாட்டில். சார்வரும் தவங்கள் செய்து முனிவரும் அமரதாமும் கார்வரை அடவி சேர்ந்தும் காணுதற்கு அறியாதம்மை ஆர்வமும் பெருக ஆறா அன்பினில் கண்டு கொண்டே நேர்வர நோக்கி நின்றார் நீலுருள் நீங்க நின்றார். பெரிய பெரிய தவங்களை எல்லாம் செய்யறாங்க முனிவர்கள் தேவர்கள் எல்லாரும் போய் காட்டுக்குள் உட்கார்ந்து கண்ணை மூடி எத்தனையோ முனிவர்கள் தவம் செஞ்சிருக்கிறாங்க. சார்தற்கு அரியனமாகிய தவங்களை செய்தும் மேகங்கள் தவழும் மலைகளையும் காடுகளையும் சேர்ந்தும் முனிவர்களும் தேவர்களும் தாமும் காணுதற்கரியவராய் சிவபெருமானை ஆசை முன்னே பிறகு ஆறாத அன்பினாலே கண்டு கொண்டபடியே நேர்வர நோக்கி நின்றார். இப்ப அவங்க எல்லாம் காண முடியாத சிவபெருமான இவர் கண்டுட்டார். எப்படி கண்டார் அப்படின்னா ஆர்வமும் பெருக ஆற அன்பினில் கண்டு கொண்டேன். அப்ப அவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லையா அப்படின்னா அவங்களுக்கும் அன்பு இருந்திருக்கும். தின்னனாருடைய அன்பை போல இருந்திருக்காரு. அப்படிதான் சொல்ல முடியும். நம்ம அன்பு இல்லாமையா அவங்க தவம் இருப்பாங்க. அன்பு இருக்கும், ஆனா தின்னனாருடைய அன்பை போல இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் தின்னனாருடைய அன்புக்கும் மற்ற ஏனைய அன்புக்கும் வேறுபாடு தான் சொல்றாரு. ஆறா அன்பினில் கண்டு கொண்டபடியே நேர்வர நோக்கி நின்றார். நீண்ட இருள் நீங்கும்படி நின்றார் என்று சொல்லி சார்வரும் தவங்கள் அப்படின்னா விரதம் யோகம் முதலிய தவங்கள், தவித்தல் வாட்டுதல், உடம்பை வாட்டிக் கொள்ளுவது. சமணர்கள் எல்லாம் எப்படி விரதம் இருப்பாங்கன்னா சுடுபாறையில் கிடப்பாங்க, தன்னுடைய தலைமுடியை தானே பறித்து கொள்வார்கள். இப்படி எல்லாம் வந்து ஆடை இல்லாமல் தெரியவது, இதெல்லாம் அவங்களுடைய விரதங்கள். அப்படியெல்லாம் இல்லாமல் பெருமானிடத்தில் அன்பு செஞ்சாவே சைவம் என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனிடத்தில் அன்பு செஞ்சாவே போதுங்க. அந்த இல்லறத்தானா துறவரத்தானா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளதுல கணக்கே கிடையாது. துறவு போய் தான் பெருமான வழிபாடு செய்யணுங்கிறது சைவத்தில் கிடையாதுங்க. இல்லறம் தான் ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே சிறப்பு. இல்லறம் அல்லாது மற்றொரு அறமே கிடையாதுங்க. அதுக்கு உதாரணம் சொல்லணும்னா பெரிய புராணத்தில் ஆரம்பத்தை சொல்லணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் 2 மனைவியோடு இருந்து திருமணம் செய்து இல்லறம் நடத்தி போறார். மேல ஒரு திருமணமுமே செய்யாத உபமன்ய முனிவர் வணங்குறார். அதைத்தான் சிவபிரகாச சாமிகள் சொல்றாரு 4 நான்மணி மாலையில. என்ன சொல்றாருங்க? அறிந்து செல்வமுடையானாம் அழகைப்பதியை தோழமை கொண்டு உறந்த கல்வியுடையான ஒருவன் வேண்டுமென இருந்து துறந்த முனிவர்களும் பறவை துணைவா நினை தோழமை கொண்டான் சிறந்த அறிவு வடிவாய்த்துகளும் நுதல்கண் பெருமானே அப்படின்னாருங்க. அது துறந்த முனிவர்களும் பறவை துணைவா அப்படின்னாரு. அப்ப இறைவனை வணங்குவதற்கு துறவு தான் வேணும் அப்படிங்கறதெல்லாம் சைவத்தில் கிடையாது. அவங்க இல்லறத்தானா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். இறைவனிடத்தில் அன்பு இருந்தா போதுங்க. உபமுன்னிய முனிவர் எதை வச்சு வணங்கினார் அப்படின்னா தம்பிரானை தன் உள்ளம் தலையவன் அப்படின்னாருங்க. அதான் ரொம்ப முக்கியங்க. உபமன்ய முனிவர் என்ன சொன்னாரு? தம்பிரானை நம்மெல்லாம் பெருமான வழிபாடு செய்யறோம். அவர் என்ன செஞ்சாருன்னா உள்ளுக்குள்ள வச்சு அப்படி தழுவிட்டு இருப்பாராம். எப்படி உமையம்மை சிவபெருமானுடைய திருவடி உள்ள வச்சிருப்பாங்களோ அது மாதிரி அவர் சுந்தரர் வச்சிருப்பார். அப்பர் சாமிகள் அப்படித்தான் வச்சிருப்பாருங்க. நாயகன் சேவடி தைவரும் சிந்தையன் ஐந்துருகி பாய்வது போல் அன்பு நீர் பொழிகண்ணும் பதிகை செஞ்சொல் மேய செவ்வாயமுடையார் புகுந்தனர் வீதியுள்ளே தூயவன் இருப்பார்கள். நாயகன் சேவடினா கணவனுடைய திருப்படி ஒரு மனைவி எப்படி உள்ள வச்சிருப்பாங்களோ அது மாதிரி வச்சிருப்பாங்களாம். அதெல்லாம் பெரியவங்களுடைய ஒரு நிலைப்பாடு. அதற்காகத்தான் அவங்க அந்த பெரிய நிலையை அடைய முடிந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் இந்த இடத்துல வந்து இப்படியெல்லாம் உடலை வாட்டி புலன்களை ஒருத்து அப்படியெல்லாம் செய்யணுங்கிறது அவங்க எல்லாம் காண முடியாத பெருமானை இவர் வந்து பார்த்துட்டார். திருவிடைமருதன் மும்மணி கோவையில எப்படியெல்லாம் தவம் செய்வாங்க அப்படிங்கிறத பட்டணத்தடிகள் சொல்லியிருக்கிறாரு. சும்மா படிக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்க. மலதலை உலகத்து பலபலமாக்கல் மக்களை மனைவியை ஒக்கலை ஒரி. மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு என்ன செஞ்சாங்களாம்? மனையும் பிறவும் தொடர்ந்து நினைவரும் காடுமலையும் குக்கு கோடையில் கைமேல் நிமிர்ந்து கால் ஒன்று முடக்கி ஒரே காலில் நிற்பாங்க. இப்படி எல்லாம் விரதம் இருக்கிற மனைவி மக்களை எல்லாம் விட்டுட்டு போய் அப்படி ஒற்றை காலில் தவம் செய்யறது இப்படி எல்லாம் செய்வாங்களாம்.
அப்படி கைமேல் நிமிர்த்து காலொன்று முடக்கி ஐவகை நெருப்பின் அடுவித்து நின்றுங்கு மாறி நாளிலும் வார்பணி நாளிலும் மழை பெஞ்சாலும் சரி பனி பெஞ்சாலும் சரி அதையெல்லாம் பொருட்படுத்தாது அப்படியே தவம் இருப்பாங்களாம் சொல்றாரு. மாறி நாளிலும் வார்பணி நாளிலும் நீரிடை மூழ்கி நெடிது கிடந்தும், தண்ணிலே மூழ்கி கிடக்கிறது, அப்படியெல்லாம் நெடிது கிடந்தும் சடையை புனைந்து தலையை பறித்து முடையை துறந்து முன்னாது உழன்றும் காயங்கிழங்கும் காற்றுதிர் சருகும். அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, காய் கிழங்கு இதெல்லாம் சாப்பிடுவாங்க. அதுக்கு மேல ஒரு சிலர் எல்லாம் அந்த காற்றையே உணவாக கொள்ளக்கூடிய யோகிகள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் இருந்து வாயு நீர்வும் வந்தன வருந்தியும் களரிலும் கல்லிலும் கண்படை கொண்டும் தளர்வும் யாக்கை தளர்வித்து ஆங்கவர் தம்மை முக்தி அடைவதற்காக தம்மைத்தாமே சாலவும் பொறுப்பர் என்று சொல்லி தன்னைத்தானே வெறுத்துக் கொள்வாங்க. அப்படியெல்லாம் இருக்கிற பொழுது ஆனா நாயனார் என்ன செஞ்சார் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யல, இறைவனிடத்துல அன்பு செய்தார். அந்த அன்பு தான் அவரை பெருமானிடத்துல கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்லி திருவிடைமருதூர் முனி கோவிலில் எப்படி எல்லாம் யோகிகள் இருப்பாங்க அப்படிங்கிறத பட்டணத்தடிகள் பாடியிருக்கிறார். முனிவர்கள் அப்படின்னா மனநசீலம் உடையவர் என்று சொல்லி சொல்றாங்க. சிவகோசரியார் சொல்ற பொழுது முனிவர்னு சொல்லுவார். இந்த சரீரத்துல தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிவகோசரியாரும் பெரியவர் தான். இவர்கள் முதலியோரினும் அந்த காட்சியை நேரில் நின்று பார்த்தது சிவகோசரியார் தானே பார்த்தார். கண்ணப்ப நாயனார் அமுது படைத்தது, கண்ணப்ப நாயனருக்கு இறைவன் அருள் செய்தது, கண்ணை பேர் தப்ப எல்லாமே அவர் தான் பார்க்கிறார், வேற யாரும் பார்க்கல. நேராக பார்த்த ஒரே சாட்சி யாருன்னா நமக்கு சிவகோசரியார் ஒருத்தர் தான். ஆமா, நல்லா கடைசி பாட்டில் சொல்லுவாங்க, அந்த பாட்டு கடைசி பாட்டுக்கு முன்னாடி வருது. காணவர் பெருமானார் கண்டிருந்தப்ப ஊனமது உகந்த ஐயர் உற்றுமின் பிடிக்கும் போதும் ஞானமா முனிவர் கண்டார். நான்முகன் முலாய தேவர்கள் மலர் மாறி பொழிந்தார். அது எப்போ நடக்கிறது? பார்த்தது யாரு? ஞானமா முனிவர். சிவகோசரியார் ஒருத்தர் தான் பார்த்துருக்காரு. அவரை பத்தி சொல்ற பொழுதே சேக்கிழ பெருமான் என்ன சொல்லுவாருங்க, நிறைய அவரை பத்தி நம்ம விட்டுறோம். தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தினுடைய சார்ந்தார் அப்படிங்கிறது. தனிந்த மனம் அப்படிங்கிறதுக்கு சேக்கிழ உரையாசிரியர் பொருள் சொல்லுவார் பாருங்க, காமம் கோபம் தவிர்ந்தவர் அப்படின்னு பாருங்க. அப்படிப்பட்ட முனிவர் ஆகும் சிவகோசரியார். தனிந்த மன திருமுனிவர் தபோவனத்தின் இடை சார்ந்தார். ஒருத்தருமே இல்லாத அந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ள சிங்கம்புலி கரடை மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் தினசரி ஒருத்தர் சாமியை வழிபாடு செஞ்சிருக்கிறாருன்னா அங்கெல்லாம் ஒன்றும் எதுக்கும் வழியே கிடையாது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய முனிவராக இருக்கணும், பெருமான் மேலே எவ்வளோ அன்பு கொண்டு இருப்பார். அதனால அவரையும் நாம் நினைக்கணும், சிவகோசரியாரையும் நினைக்கணும். அவர் ஆகம முறைப்படி பூஜை பண்ணார். கண்ணப்ப நாயனார் ஆகம முறைப்படி தான். அன்பு அப்படிங்கிறது அங்கே ஆகம முறைப்படி, ஆகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அது அவரும் செஞ்சிருக்கிறார் இல்லைங்களா. செய்த முறைதான் வேற ஒழிய எல்லாமே ஆகமம் தான். பூவன் இருந்தானே சொல்லப்பட்டிருக்கு, எய்திய ராகமத்தில் இயம்பிய பூசணைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் கொண்டு அணைந்தார் அப்படின்னாரு. எதை இவரும் செய்யறாரு, நீரும் பூவும் அப்புறம் அமுது, அவ்வளவுதான். காணுதற்கரியார் அப்படியெல்லாம் புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் ஆண்ட வானரும் அண்டவானரும் பிறரும் வற்றியாரும் நின் மலரடி காணா மன்ன என்று சொல்லி சத்தியலாபத்தில் திருவாசகத்தில் சொல்றாரு. எப்படி சொல்றாரு? புற்றுமாய் மரமாய் புனல் காலை உண்டியாய் அண்டவானரும் பிறரும் அற்றி யாரும் நின் மலரடி காணா மன்னா என்று சொல்லி திருவடியை யாரும் பார்க்க முடியாது பெருமான் என்று சொல்லி மணிமாசக பெருமான் காணுதற்கரியார் அப்படின்னு. அருந்தவங்களாலும் காண்டற்கரியார் இவை ஆன்மபோத முனைப்பினால் செய்யப்படுவன அதெல்லாம் அரியராயினார். பாருங்க, தவங்கள் செய்யக்கூடியவர்கள் நான் தவம் செஞ்சா சாமியை பார்த்துருவன்னு அந்த முனைப்போடு செய்யறாங்களாம். அதனால சாமியை பார்க்க முடியல. இவருக்கு அந்த முனைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது இல்லைங்களா. இவருக்கு அந்த முனைப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. கூடும் அன்பெனில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா விரலின் விளங்கினார். வீடு பேர்னா என்னன்னே தெரியாது அவருக்கு. கண்ணப்ப நாயனருக்கு வீடு பேரை பத்தி தெரிய போதா? ஒன்றும் தெரியாது. கூடும் அன்பினில் கும்பிடல் ஒண்ணுதான், வேற ஒன்றும் கிடையாது. அன்பு மிகுதியால் ஆன்மபோதம் சிவபோதத்துடன் அன்பு மிகுதியால் ஆன்மபோதம் சிவபோதத்தில் அடங்கி நின்ற வழி இறைவர் எளியராய் வெளிப்பட்டு அருள்வர் என்பது எல்லா நூட்களுக்கும் துணிவாம் என்று சொல்லி முக்தி குலன்று முனிவர்களாம் நனிவாட அத்திக்கரளி அடியானை ஆண்டு கொண்டு பக்தி கடலில் பதித்த பரஞ்சோதி திருவாசகம் சொல்லுது பாருங்க.
முக்திக்கு அருளை முக்தி குலன்று முனிவர்களாம் நனிவாட. முனிவர்களெல்லாம் அப்படி தவம் செஞ்சு வாடி போயிருக்கின்ற பொழுது அத்திக்கு அருளை அடியானை ஆண்டு கொண்டு பத்தி கடலில் பதித்த பரஞ்சோதி அப்படின்னு அப்படி மணிவாசக பெருமான் சொல்றாரு. இங்க அந்த நிலையில தான் இருக்கிறார். இப்ப யாரு? தினனார் அப்படிதான் இருக்கிறார். இது பற்றி இங்க ஆர்வமும் பெருகார் அன்பினில் கண்டுகொண்டே என பின்னர் கூறுவது காண்கின்ற ஆறா அன்பினில் கண்டுகொண்டே அப்படின்னார். மேன்மேல் வளர்ந்து மீதோறும் அன்பாதலின் அதன் இறைவன் வெளிப்பட அவனை கண்ட வண்ணமாகவே வாசங்கழித்த கண்களால் அரணுரு கண்டுகொண்டு என்று சொல்லி திருவிளையாடல் புராணத்திலையும் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வாசம் கழித்த கண்களால் அரணுரு கண்டுகொண்டு. எப்ப பெருமானை பார்க்க முடியும்னா பாசம் கலிந்த நிலை, பற்றுக்கள் நீங்கிய நிலையில பெருமானுடைய திருவடி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். மணிவாசக பெருமான் அப்படிதான் பார்த்திருக்கிறார். வாதபுர உபதேச படலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. பாசங்கழித்த கண்களால் அரணுரு கண்டு கொண்டு என்று சொல்றாரு. நேர்வர நோக்குதல் அப்படின்னா காண்பானும் காட்சி பொருளும் காட்சியும் வேறு தோன்றாமல் ஒரே வண்ணமாக ஊன்றி பார்த்தல். அப்படியே சாமி பார்த்துட்டு இருக்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா பார்க்கிறோங்கிற உணர்வும் அவருக்கு இல்லை, பார்க்கப்படும் பொருளும் பார்க்கக்கூடியவரும் ஒன்றாக இருக்குது. அதான் நேர்வர நோக்குதல் அப்படிங்கிறது. நம்ம காண்பானும் காட்சி பொருளும் காட்சியும் வேறு தோன்றாமல் ஒன்றும் வண்ணம் என்று சொல்லி ஊன்றி பார்த்தல் என்று சொல்றார். அவருக்கு பார்க்கிறோங்கிற நினைவும் கிடையாது, பார்க்கப்படக்கூடிய பொருள் சிவம்ங்கிறது மட்டும்தான், அது வேற எதுவுமே அங்க இல்லை. அகலா நின்றார் என்று சொல்றார். நீலருள் நீங்க நின்றார் அப்படின்னா நின்று சென்றதாக விரவு தலைவனிடத்து பணி செய்யும் அன்பு மிகுதியுடையாருக்கு அந்த பணி விடைக்கும் தமக்கும் இடையில் இடையூறாய் தடுத்திருக்கும் காலம் சிறிதே ஆயினும் அது ஊழி போல நீண்டு காட்டும் என்பது அகத்தினை இயல்புங்க. ஆமா ஆமா, மிகு புலவை புணர்ச்சிக்கன் ஊழியா ஒருகணம்தான் அவ்வூழி ஒருகணமாம் என்று சொல்லி, அதாவது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துல அந்த தலைவனிடத்து பணி செய்யக்கூடிய அன்பு மிகுதியுடைய நாயனாருக்கு அந்த இரவு நீண்ட காலமா தெரியுது. எப்படா சீக்கிரம் இந்த இரவு போகும், மறுபடியும் சாமிக்கு நம்ம எல்லாம் அமது படைக்கலாம் அப்படிங்கிற அந்த வேகம் தான். மிகு புலவை புணர்ச்சி ஏர்வன் கழிக்கும் நாயனார் குணத்துல வருதுங்க. ஒரு ஊலி ஒரு ஏர்வன் கழிக்காம நாயனார் குணத்துல சங்கிலியாரோட இருந்த காலத்தை சொல்லுகின்ற பொழுது அப்படி சொல்றாரு. ஊலியா ஒருகணம் தான் அவ்வூலி ஒருகணமாம் என்று சொல்லி சொல்றார். நீங்க நின்றார் நீலுருள் நீக்குதலை எதிர்பார்த்து நின்றார் என்று சொல்லி உய்ய வந்தான் நின்பொழி போல என்று சொல்லி நீலுரங்க அனாதியை பந்தித்துடன் தொடர்ந்து நின்ற இருளாகி ஆணவமலம் நீங்கியதனாலே முன்னர் அங்கனது அருள் திரு நோக்கம் இதை தங்கிய பவத்தின் முன்னர் சார்பிட்டு நீங்கியதனாலே நீலிருள் அப்படிங்கிற இடத்துல என்ன சொல்றாரா, ஆணவமலம் நீங்கும் பொருட்டாக என்று சொல்லி நின்றார். அப்படின்னா சிவத்தோடு ஒன்றாய் நிலை பெற்ற என்ற குறிப்பு காண்க என்று சொல்லி சொல்றார். அப்படி சிவத்தோடு ஒன்றித்து நிற்கிறார். நீரில் நீங்கி உயிர்கள் இருளை நீங்கி என்று கொண்டு அவர் நோக்கி நின்றதனால் உலகத்தில் உயிர் அன்பின் நிலை கண்டு ஆனவர்கள் நீங்கி உய்யுமாறு நின்றார் என்றதொரு குறிப்பு என்று சொல்லி கலை சொறி தரள குன்றில் கதிர்நிலவு ஒருபால் பொங்க முறையரவு உமிழ்ந்த செய்ய மணிவையில் ஒருபால் மொய்ப்ப தழைகதிர் பததியோடும் சந்திரன் தலைவாவில் குலையணி காலவெப்பை கும்பிடச் சென்றால் ஒக்கும். அது மூங்கில்கள் சொரியும் முத்துக்குவைகளின் கதிராகிய நிலவூர் பக்கம் பொங்குதலாலும் குகைகளில் பாம்புகள் உமிழ்ந்த சிவந்த மணிகளின் செருந்துடன் ஒரு பக்கம் அப்படியே மொய்த்தலாலும் அத்தோற்றமானது சந்திரன் தலைத்த கதிர்களுடைய ஞாயிற்றினுடனே கூடி குலையணிந்த செவியனையுடைய சிவபெருமானது இந்த திருமலையை தலையுவாவில் சேவிக்க வந்தார் போன்று இருந்தது என்று சொல்லி அப்படியே இது ஒரு ஓமையா சொல்றாரு. அந்த நாள் அந்த இரவு எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்றாருங்க. தலைகதிர் பருதி அப்படின்னு சொல்றாரு. தலைத்திலும் செங்கதிருடைய ஞாயிறு காலைப்பதிலிருந்து நாட்கூர் மேல கதிரின் ஒளியும் வெப்பம் கூர்ந்து மிகுதல் என்று சொல்லி தலையுவான அமாவாசை சந்திரனும் சூரியனும் உலகண்டங்களின் சுழற்சியில் வானவீதியில் நேரெடுத்து காண நிற்கும் நாளும் எதிரெதிர் காண நிற்கும் நாளும் என இரண்டும் உவா எனப்படும். இவற்றை அமாவாசை பௌர்ணமி என வழங்குவர். மதியின் கலைகள் சேர்தலைப்படும் காலமாக அமாவாசை தலையுவா என்று சொல்லி அந்த நாள் எப்படி இருந்தது அப்படின்னா சிவபெருமானின் திருமலை தலை உவாவில் சேவிக்க வந்தால் போன்று இருந்தது.
அதாவது அமாவாசை என்று பெருமானை வழிபாடு செய்ய வந்தது போல அந்த இரவு இருந்தது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு என்ன காரணம்னா, மூங்கில் சிறிய முத்துக்குவையில் கதிராகிய நிலம் ஒரு பக்கம் பொங்குதலாலும், அப்புறம் குகையிலே பாம்புகள் உமிழ்ந்த அந்த மணிகள் இருக்குது பாருங்க, அந்த மணிகளுடைய ஒலிகளும், சந்திரன் தலைத்த கதிருடைய ஞாயிற்றுடைய கூடி குடையணிந்த செவியனுடைய சிவபெருமான இந்த திருமலையை தலை உவாவில் சேவிக்க வந்தால் போன்று இருந்தது என்று சொல்லி வந்த எந்த ஒரு ஒளியும் அங்கு இல்லை. இருக்கிறது எந்த ஒளி இருக்குது அப்படின்னா, முத்துக்குவிகளில் இருக்கக்கூடிய முத்துக்களுடைய ஒலி, மூங்கில் மரத்தில் இருக்கக்கூடிய முத்துக்களுடைய ஒலி, அப்புறம் அந்த புதர்களில் பாம்புகள் உமிழ்ந்த மாணிக்கத்தினுடைய ஒலி. இந்த ஒளி மட்டும்தான் இருக்குது. ஒரு அமாவாசை காலத்தில் இறைவனை சேவிக்க வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மலையினுடைய தோற்றம் இருந்தது என்று சொல்லி ஒரு ஓமை சொல்றார் நமக்கு. அறவொழில் உமிழ்ந்த செய்ய மணி அப்படின்னு சொல்றார். இது நாவுக்கரசு பெருமான் கைலை யாத்திரை செல்லுகின்ற பொழுது இந்த என்ன செஞ்சுச்சா, நஞ்சுகால் தீய விலங்குகள் தீமை செய்ய அஞ்சின அப்படிம்பாரு சேக்கிழார் பெருமான். நாவுக்கரசு பெருமான் இரவு நேரத்தில் போயிட்டு இருக்கிறார் கைலாயம். அப்படி போற பொழுது தீய விலங்குகள் எல்லாம் அவருக்கு ஊறு செய்ய அஞ்சியதான். நாகமணி விளக்கெடுத்தன அப்படிம்பாரு. அப்படி பாம்புகள் என்ன செஞ்சதான், இந்த மாதிரி மாணிக்கத்தை உமிழ்ந்து அவருக்கு ஒலி கொடுத்ததான். இரவு நேரமா இருக்குதுன்னு சொல்லி ஒலி கொடுத்ததான். அப்படின்னா அவருடைய ஆற்றல் அந்த அளவுக்கு. ஏன்னா தீய விலங்குகள் அவருக்கு தீமை செய்ய அஞ்சின அப்படின்னு சொல்லியே சொல்றார் சேக்கிழார் பெருமான். அந்த மாதிரி இரவு நேரத்துல எல்லாம் அவர் பயணம் மேற்கொண்டு தான் கைலாய யாத்திரை போறார். அந்த இடத்துல வருங்க கற்சுரங்கள் எல்லாம் உந்தி உந்தி போகின்ற பொழுது அதை சொல்வார். அரபு வீழ்ந்த செய்ய மணி, அரபுகளில் உயர்ந்தவை தம் தலையில் மாணிக்க மணிகளை கொண்டுள்ள என்பதும், அந்த மணிகள் தாமே செவ்விய மிக்க ஒளி வீசுவன என்பதும், இந்த மணிகளை ராக்காலங்களில் வெளியில் உமிழ்ந்து அவ்வொளியின் உதவி கொண்டு உலாவி இறை தேடி வந்து பின்னர் அவற்றை மேலே உட்கொண்டு விடும் பழமரபாய் வழங்கும் உண்மைகள். என்ன செய்யணும், பாம்புகள் அந்த மாணிக்க மணியை உமிழ்ந்து அந்த வெளிச்சத்தில் இறையெல்லாம் தேடிக்கொண்டு வந்து மீண்டும் அந்த மாணிக்கத்தை அதே எடுத்து உள்ள வச்சுக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஊரு மரபம் மொழிகன் மாமணி உமிழ்ந்தவை உலாவி வரலால் காதிரில் கடிந்து கனகம் என விலங்கு காலத்து மலையே என்று சொல்லி ஆருடைய பிள்ளையாரும் அந்த நிலையெல்லாம் பாடியிருக்கிறார். தலைகதிர் பருதி அப்படின்னா தலைத்து வீசும் வெங்கதிருடைய ஞாயிறு என்று சொல்லி, காலை போதிருந்து தாட்கூறு மேலார கதிரின் ஒளியும் வெப்பம் மிகுந்து மிகுதல் என்று சொல்லி, காரைக்கிழமையாருடைய அற்புத திருவந்தாதில் அம்மா சொல்றாங்க, காலையே பொன்றிழங்கு மேனி கடும் பகலின் வேலையே பொன்றிழங்கு வெந்நீர் மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை மற்றவர்க்கு வீங்குருளை போலும் மிடர் என்று சொல்லி அற்புத திருவந்தாதில் பாடுறாங்க. ஒரு நாளை முழுக்க அப்படி பெருமானாகவே பார்க்கறாங்க காரைக்கிழமையார். காலை பொழுது எப்படி இருக்குதுன்னா, காலையே பொன்றிழங்கும் மேனி அப்படின்னு பெருமானுடைய திருமேனி காலை பொழுது மாதிரி இருக்குதான். அப்படி லேசா மஞ்சள் கொளிச்ச மாதிரி ஒரு தோற்றம். அப்புறம் அவர் மேலே பூசியிருக்கிற திருநீர் இருக்குது பாருங்க, அது பகல் வேலையில் இருக்கக்கூடிய சூரிய வெளிச்சத்தை போல இருக்கான். அதான் சொல்றாருங்க, கடும் பகலின் வேலையை பொன்றிழங்கும் வெந்நீர் அப்படின்னாரு. சாமியினுடைய சடை கற்றை இருக்குது பாருங்க, அது எப்படி இருக்குது அப்படின்னா, மாலையின் தாங்குருவே போலும் சடை கற்றை அப்படின்னாரு. மாலை நேரத்தினுடைய சூரியன் எப்படி இருக்கும், அப்படி கொஞ்சம் சிவந்த நிறமா இருக்கும், மஞ்சளும் சிவப்பும் கலந்த மாதிரி செந்நிறமா இருக்கும். அது மாதிரி அந்த சடைக்கற்றை இருக்கு அப்படின்னு சொல்லி காரைக்கிழமையார் பாடுறாங்க. அப்புறம் மற்றவருக்கு வீங்கிரிலே மிடர், அதாவது இந்த திருநீல கண்டம் இருக்குது பாருங்க, அதை மற்றவருக்கு அப்படின்னா இறைவனிடத்தில் அன்பில்லாதவர்களுக்கு அது எப்படி இருக்கான், கரிய நிறமா தெரியுது என்று சொல்லி அப்படி ஒரு நாட்கு முழுக்க இறைவனாகவே வச்சு பாடியது காரைக்கிழமை. அதுக்கு அற்புத திருவந்தாதியில் பாடுறாங்க. ஒரு நாள் முழுக்கவே அப்படி பாடுறாங்க அம்மையார். பருதின சூரியன் குலையணி காதர் அப்படின்னார். குடுமிதேவர் சிவபெருமானது திருச்செவிகள் இரண்டில் வலது செவியில் குலையும் இடது செவியில் தோடு முரண் என்பர். அத குலை என்று சொல்லுவது இறைவனுடைய பாகம், தோடு என்று சொல்லுவது உமையமையனுடைய பாகம். இடது செவி தோடு இல்லைன்னா, அதாவது தோடுடைய செவியன் என்று சொல்லி இடது செவியை பார்த்து விண்ணப்பம் வைக்கிறார் ஞானசம்பந்த பெருமான். முதல் திருமுறையிலேயே இடது செவியில தானே அம்மா இருக்கிறாங்க, அருள் சக்தி அங்கதான் இருக்கு. அதனால இடது செவியை பார்த்து விண்ணப்பத்தை வைக்கிறாருங்க. குலையணி காதர் என்று வெப்பை கும்பிடு என்று வெப்பினை தவிரை கும்பிடு என்று வெப்பினையே கும்பிடு என்று சொல்லி சொல்றார். திணனார் நீலிருள் நீங்க நின்றார். அதில் அவ்விரவின் இருள் நீங்கும் வகையிலை கூறுவார். முதலில்
முதல்ல என்ன சொல்றாருன்னா, இரவின் முன்பாகத்தில் இருகூடில் கலந்த பகுதியை தலைவா போல் என பாட்டால் கூறினார். அது கடந்து செல்ல செல்ல இருள் முற்றிய நடிரவு பகுதி நீலமணி சோதியால் இரவிரில் ஒதுங்கினார் போல என வரும்பாட்டால் கூறுகின்றார் என்று சொல்லி முதல்ல அந்த முதல் இதை சொல்றார். முதல்ல நல்ல ஒரு கருமையா இருந்தது அந்த இரவு அப்படின்னு. அப்புறம் நீல இரவு போல் இருந்தது, நீலமணி சோதி போல் இருந்தது என்று சொல்லி அப்புறம் என்ன சொல்றார், தினனார் குடுமி தேவரை காவல் செய்யும் இரவு முழுவதும் தினனார் தேவரை ஆறா அன்பினில் கண்டுகொண்டே நேர்பெற நோக்கின்றார். அந்த மலை அந்த இரவு முழுவதும் அதற்கு துணையாக தரளமும் மணிகளும் நீலமணிகளும் இமைத்தன என்று சொல்லி, அதுபோக தீப மரங்கள், அதுபோக மணி விளக்கு ஒளிகள் எல்லாம் அங்கே இருந்தது. அப்புறம் பெரிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் அந்த மலையில் இருந்தாங்க. அவங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சோதியும் இருந்தது. 5 மார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் அப்படின்னு சொல்லி சொல்வார். அந்த 5 அடக்கிய பெரியோர்களுடைய உடம்புலேருந்து ஒரு தேஜஸ், ஒரு ஒளி வரும் அப்படின்னு சொல்லி அது எல்லாமே அந்த மலையில் இருக்கு என்று சொல்லி சொல்றாரு. அடுத்த திருப்பாட்டு, விரவு பன்மணிகள் காண்ற விரிகதிர் பொங்க மரகதம் ஒலிகொள் நீல மணிகளும் இமைக்கும் சோதி புற இரு சுடரு கஞ்சி போயின புடைகள் தோறும் இரவிருளுதும் ஒதுங்கினாலே போன்றுள்ளது எங்கும் எங்கும். அதாவது அங்கு பொருந்திய பல வகை மணிகளும் வெளிப்பட்ட விரிந்த கதிர்பரப்பு பொங்குதலால் நிறைய மணிகள் எல்லாம் சொன்னமில்லைங்களா, அது மாதிரி ஒளிரக்கூடிய மணிகள் நிரம்பு இருக்கிறதுனால மரகத மணிகளும் ஒளி பொருந்திய நீல மணிகளும் இமைக்கும் சோதியானது இரு சுடர்களாகிய சூரிய சந்திரர்கள் புற அதற்கு பயந்து ஒளிந்து போயின பக்கங்கள் எல்லாம் இரவும் இருளும் ஒதுங்கினதுவே போன்ற தோற்றம் எங்கெங்கும் உள்ளது என்று சொல்லி அந்த இரவு நேரத்தில் அந்த மணிகளுடைய ஒலிகள் அப்படி நீல ஒலிகள் எல்லாம் நிரம்பு இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. பன்மணிகள் முத்து, அரதனம், மரகதம், நீளம் என்று இப்படி வைரம் முதலிய மணிகள் எல்லாம் நிரம்பு இருந்தது என்று சொல்லி சொல்றாங்க. அடுத்த திருப்பாட்டு, செந்தலொளியில் தோன்றும் தீபமா மரங்களாலும் மந்திகள் முளையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் 5 மார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியாலும் எந்தையா திருக்காலத்து மலையினில் இரவொன்று இல்லை. பாருங்க, அங்க இரவே பகல் போல இருந்தது. என்ன காரணங்கிறத சொல்றாரு பாருங்க. செந்தலல் ஒளியில் தோன்றும் தீபமா மரங்களாலும் சிவந்த தீச்சுடரின் ஒளி போல மிக்க ஒளி வீசும் பெரிய ஜோதி மரங்கள் விளக்கத்தாலும். ஒரு சில மரங்களே ஒளி கொடுக்கக்கூடிய மரங்கள் அந்த காட்டில் இருக்கு, ஜோதிமா மரங்கள் அப்படிங்கிறார். அந்த மரங்கள் என்ன செய்யணும், இரவு நேரத்துல சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு அது தானே ஒளிரக்கூடிய மரங்கள் அங்கிருந்திருக்கு, காலத்தில் இருந்திருக்கு. அதான் சோதிமா மரங்களாலும். மந்திகள் முளையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் அப்படின்னார். மந்திகள்னா குரங்குகள் எல்லாம் என்ன செஞ்சதுன்னா முத்து மணிகளுடைய அதையெல்லாம் எடுத்து தன்னுடைய பொந்துல வச்சிருக்கு கூடுகள்ல. அதெல்லாம் அப்படி ஒளிவிட்டு பிரகாசமா இருக்குது. அதான் சொல்றார், மந்திகள் முளையில் வைத்த மணிவிளக்கு ஒளிகளாலும் 5 மார் அடக்கியுள்ளார் அரும்பெரும் சோதியால். அருமையான இடங்கள். 5 மார் அடக்கியுள்ளார்னா பெரிய ஞானியர்கள், 5 புலன்களை அடக்கிய ஞானியர்கள் அந்த மலையில் அங்கங்க இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா நமக்கு தெரிஞ்சது யாரு, இந்த புராணத்துல நம்முடைய சிவகோசரியார் தான். அது போன்ற பெரியவர்கள் அங்க இருக்கிறதுனால அந்த மலை எப்படி இருக்குது அப்படின்னா, எந்தையா திருக்காலத்து மலையனில் இரவொன்று இல்லை. அப்ப எப்படி இருக்கு, பகல் மாதிரியே இரவும் இருக்கு, இரவு மாதிரியே பகலும் இருக்கு. இப்படி 2 இரவொன்று இல்லை என்று சொல்லி இந்த இடத்துல சொல்றாரு. அதாவது ஒரு ஊமை நயத்துக்காக சொல்றது இதெல்லாம். அந்த காட்டுல தீப மரங்கள் இருந்தது, தானே ஒளி கொடுக்கக்கூடிய மரங்கள் இருந்தது. அப்புறம் குரங்குகள் எல்லாம் மணிகளை தன்னுடைய பொந்துகளிலே வைத்திருந்து அந்த மணிகளுடைய ஒலிகள் இருந்தது. அப்புறம் 5 அடக்கியுள்ள 5 புலன்களை அடக்கிய பெரிய ஞானியர்கள் எல்லாம் அங்க இருந்தாங்க. அவங்களுடைய உடம்பிலிருந்து ஒரு விதமான அந்த தேஜஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒலிகள். ஏன்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் கைலாயம் போற பொழுது அப்படி வானத்துல அவர் போனது வெள்ளை யானையில போறார். அப்படி வெள்ளை யானையில போன காட்சி எப்படி தெரிஞ்சதுன்னா, 1000 ஞாயிறு போன்றது ஒரு பேரொழிகிறார் சேக்கிழ பெருமான். ஒரு சூரியன் கிடையாது, 1000 சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஒளி மேல தெரிஞ்சது. அதை பார்த்து தான் உபமன்ய முனிவர்கள் எல்லாம் கேட்கறாங்க, இது என்கொல் அப்படிங்கிறாங்க, அதிசயம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதற்கு பிறகுதான் அவர் என்ன சொல்றார், வர்றது சுந்தரர் சம்புவின் அடித்தாமரை போதலால் எம்பிரான் இறஞ்சாய் இது ஏன் அப்படின்னு கேட்கிற பொழுது அவர் சொல்றார், தம்பிரானை தன் உள்ளம் தள்ளியவன் நம்பி யாரோரன் நாம் தரும் தன்மையன். அப்ப சுந்தரருடைய அந்த தோற்றம் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, 1000 சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்குமா, ஒரு சூரியனையே கண்ணில் பார்க்க முடியாது, 1000 சூரியன் சேர்ந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ஒரு ஒளி அந்த வானத்துல போயிருக்கு. இந்த மாதிரி
ஞானியர்கள் இருக்கிறதுனால அந்த திருக்காலத்தி காடு எப்படி இருக்குது அப்படின்னா இரவுலையும் ஒளிப்பிழம்பாக இருக்கிறது என்று சொல்லி நமக்கு இதில் சொல்றாரு. தீப மரம் அதுவும் இருக்கு, சோதி விருட்சம் அப்படின்னாங்க. அதுக்கு பேர் சோதி விருட்சம்னே பேருங்க. இரவு நேரத்தில் மட்டும் அந்த மரங்கள் அப்படி ஒளி உமிழக்கூடிய மரங்கள் என்று சொல்லி சொல்றார். இரவில் பெரிய ஒளியாய் நெடுந்தூரத்திலும் காணப்பட்டு பக்கங்களிலும் விளங்க செய்ய இயல்புடைத்தோர் சிறந்த தெய்வீகமுடைய மரம், அற்புதமுடைய சிறந்த காடு மலைகளில் இதனை காணலாம் என்று சொல்லி இது காயசித்தி மூலிகைகள் ஒன்றாய் கருதுவர். அது மூலிகைக்கு பயன்படக்கூடிய மரங்கள். அதான் அந்த மூலிகைகள் எல்லாம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி மரத்தை எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, அதிலிருந்து எடுக்கிறாங்க. நமக்கு தெரியாது எந்த மரங்கிறது, நமக்கு தெரியாது. அதான் தீப மரம் என்று சொல்லி சொல்றாங்க. பேரூர் புராணத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கு, ஓதுரும் பார்க்கிணற்று கீழ்த்திசையில் யோசனை 3 அளவில் காணும் சோதி மரம் உள்ளது என்று சொல்லி பேரூர் புராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பேரூர்லேயே அந்த சோதி மரங்கள் அந்த காலத்தில் இருந்திருக்கு. கச்சை முனிவர் பாடுற. ஆமாம், அது என்ன, ஓதரும் பால் கிணத்துக்கு கீழ் திசையில் யோசனை 3 அளவு இருக்கக்கூடிய தூரத்தில் சோதி மரங்கள் இருந்தது என்று சொல்லி நம்ம கச்சை முனிவர் பாடியிருக்கிறார், பேரூர் புராணத்தில் பாடியிருக்கார். செந்தாளல் ஒளி செந்தி மூண்டறியும் பெரிய ஒலி என்று சொல்லி முளையில் குரங்குகள் தாம் வாழிடமாக குகைகளில் தமக்கு விளக்காக பயன்படுமாறு கொண்டு வந்து வைத்த மணிகள் அப்படின்னு சொல்லி விளக்கு மணி ஒளிகளாலும் என்று சொல்லி மனிதனே என்று ஏனைய உயிர் வகைகளை அறிவு படைத்த சில உயிர்கள் இவ்வாறு தம் இருக்கைகளை ஏனைய உயிர் வகைகளை அறிவு படைத்த சில இருக்கைகளை இன்ப வீடாக பல வகையிலும் ஆக்கிக் கொள்ளும் இயல்புடையது. கொஞ்சம் அறிவுள்ள விலங்குகள் என்ன செய்யணும், தன்னுடைய இருக்கக்கூடிய இடத்த ஒரு இன்பமான ஒரு இடமா வச்சுக்குவாங்க. அதுக்கு இந்த குரங்குகள் என்ன செஞ்சு அப்படின்னா, இருட்டுக்குள்ள இருக்கிறத காட்டிலும் இந்த மணிகளுடைய வெளிச்சத்தில் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த மணிகளை எல்லாம் கொண்டு வந்து தான் இருக்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கு. அது அந்த இரவு நீங்கிறதுக்காக சொல்றார். மனித வர்க்கத்திற்கு அடுத்த கீழ்ப்படியில் அறிவமைந்த பிராணிகள் என ஒரு சர உயிர் வர்க்க நூலர் வகுத்துள்ளதும் மந்திகளை தான். நமக்கு அடுத்தது ஒரு அறிவுள்ள பிராணி அப்படின்னா மந்திகள் தான், இல்லையா, குரங்குகள் தான் சொல்லுவாங்க. பெண் குரங்கு என்று கொண்டு பொருள் கூறுவார் முன் என்று சொல்லி எல்லாம் தையலார் கொண்டாடும் விளக்கிட கைமக வேந்தி கடுவனோடு ஊடி மலைப்புறம் என்று சொல்லி தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பல இடங்கள் அது மாறு 5 அடக்கியுள்ளார், 5 ஐம்புலன்கள் என்று சொல்லி 5 புலன்கள் அடக்கிய பெரிய முனிவர்கள் அவங்களுடைய உடம்பிலிருந்து தானே ஒரு ஒலி வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தம்மை 5 புலன் உம்பின் செல்லும் தலையார் சண்டீஸ் நாயனார் குணத்துல வருதுங்க. தன்மை 5 புலனும் பின் செல்லும் தகையார் அப்படின்னாருங்க. அப்படின்னா இப்போ நாமெல்லாம் புலன்களுக்கு பின்னாடி போகிறோம். அந்த செய்கைகளில் இருக்கக்கூடிய அந்தணர்கள் அவங்களுக்கு பின்னாடி தான் புலன்கள் வருமா. அந்த புலன்கள் அவங்களுக்கு பின்னாடி தான் புலன்கள். நம்மெல்லாம் புலன்கள் வழி போகிறோம் இல்லைங்களா. மணிவாச பெருமான் சொல்றார் இல்லைங்களா, மாறி நின்று என்னை மயக்கிடும் வஞ்ச புலனைந்தின் வழியடை தகுதேன்னு. நம்மளை இறைவனை அடையாமல் தடுக்கக்கூடியது என்னன்னா புலன்கள் தான் இல்லைங்களா. அதுதான் நம்மளை தடுக்குது. அது தடுக்கலைன்னா நம்ம பெருமானோட போய் சேர்ந்துடலாம். ஆனால் போகாமல் தடுக்கக்கூடியது என்னன்னா புலன்கள் தான். ஆனால் அந்த செயலில் இருக்கக்கூடிய அந்தணர்களுக்கு அந்த புலன்கள் எல்லாம் என்ன செய்ய, அவங்களுக்கு பின்னாடி வருமா. அதான் அந்த இடத்துல அருமையான இடங்கள். அந்த ஊரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சொல்றார், தம்மை 5 புலன் உம்பின் செல்லும் தகையார் என்று சொல்லி சொல்றாரு. ஞானிகளாய் உள்ளாருக்கு நான்மறையை முழுதுணர்ந்த 5 புலன்கள் செற்று மேனிகளாய் முனி செல்வ தனித்திருந்து தவமுறையும் முதுகுன்றமே என்று சொல்லி ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்திலையும் திருமுதுகுன்ற தேவாரத்தில் சொல்லியிருக்கிறார். திருமுதுகுன்ற தேவாரத்தில் என்ன சொல்றாருன்னா, ஞானிகளாயுள்ளாருக்கு நான்மறையை முழுதுணர்ந்து 5 புலன்கள் செற்று மேனிகளாய் முனி செல்வ தனித்திருந்து தவமுறையும் முதுகுன்றமே என்று சொல்லி அங்கேயும் ஆளுடைய பிள்ளையாருடைய தேவாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடக்குதல் செயல் இல்லையாக ஒழித்தல் என்று சொல்லி சொல்றாரு. மாறு செய்யும் 5 மயக்கிடும் அந்த மஞ்ச புலனத்தின் வழியடைத்து மாறு செய்தல் அப்படின்னா நம்முடைய நிலையை அது என்ன செய்யும், இறைவன்பால் செல்லாது தடுத்து உலக மயக்கத்தில் கொண்டு போய் செலுத்தக்கூடியது இந்த புலன்கள் என்று சொல்லி சொன்னார். ஆற்றுமை புலத்தாறு சென் மேலையோர் என்று சொல்லி அவையடக்கத்தில் கந்தபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அரும்பெரும் சோதி என்று சொல்லி மூனிகளாகிய முனி செல்வரிடமிருந்து காணப்படும் தியான விளக்கமாகிய ஞான ஒளியின் வெளி தோற்றம் என்று சொல்லி சொல்றார். அவர் அணிந்த திருநீற்றின் ஒளி என்றால் சோதிமயமான நீற்றை சோதி என்றார் என்று சொல்லி சொல்றார்.
பராவணம் ஆவது நேரு என்று வேதத்தில் நமக்கு திருநீட்டு பதிகத்தில் சொல்லுது. எந்தையாரு எம் தந்தையார், எந்தை ஈசன் எம்பெருமான் என்று சொல்லி ஆருடைய விளையார் திருநெல்வேலி அறத்துறையில் சொல்வது போல எந்தையார் மலை அப்படின்னு சொல்லுறார். எந்தையும் எந்தை தந்தை தந்தையும் ஆய ஈசர் என்று சொல்லி இறைவனை எந்தை அப்படிங்கிறது பல இடங்கள்ல நமக்கு சொல்லப்பட்டது. யாவருக்கும் தந்ததாய் எனுமவர் இப்படி அழைத்தார் என்று சொல்லி ஞானசம்பந்த பெருமாளுடைய புராணத்தில் இருக்கு. இரவு ஒன்று இல்லை என்று சொல்லி சூரியன் ஒளிவராத நாட்பகுதி நிலவுலகம் சூரியனையும் தன்னையும் சுற்றும் சுழற்சியாலை இரவே இல்லாத மாதிரி அந்த இரவே இல்லாத மாதிரி அந்த இரவு நேரம் இருந்தது என்று சொல்லி சொல்றார். இரவு ஒன்று இல்லை என்று சொல்லி அருட்பெரியோர் வாழ்கின்றதும் காலம் கடந்ததுமாகிய கைலை மலையிலும் கையிலேயே ஆகிய காலத்து மலையிலும் சூரியன் மற்ற தேவருடன் வந்து வழிபடுவதற்குரியவனே என்று ஏனைய இடங்களில் செய்தல் போல இங்கு பகல் இரவுகளை செய்வதற்கு வழியில் என்பது குறிப்பு. ரொம்ப அருமையான இடங்கள். கைலாயம் எப்படியோ அதே மாதிரி காலத்திங்க. கைலாயத்தில் எப்படி தேவர்கள் எல்லாம் வந்து 12 மணிக்கு மதியம் உச்சி காலத்தில் வழிபாடு செய்வாங்களோ அது மாதிரி காலத்திலையும் வந்து வழிபாடு செய்வாங்க. இப்போ கைலாயத்திலே காலத்திலையும் சூரியனுக்கு என்ன வேலைன்னா வணங்கி கொண்டு வருவது தான் வேலை. இரவை கொடுப்பது அங்கே சூரியனுடைய வேலை இல்லை அப்படின்னு சொல்லி ஆசிரியர் சொல்றாரு. தேவர்கள் வந்து வழிபடுவதற்குரியவனை என்று ஏனைய இடங்களில் செய்தல் போல இங்கு பகல் இரவுகளை செய்ததற்கு வலியிலன் என்பது குறிப்பு அப்படின்னு சொல்லி காலத்தை கைலை பாதி காலத்தை பாதி நமக்கு நக்கீர தேவநாயனர் பாடியிருக்கிறார். கைலாயத்தில் என்ன சிறப்பு உண்டோ அதே சிறப்பு காலத்திலேயே உண்டுங்க. இரவு சேரும் விலங்குகள் என்று சொல்லி அஞ்சினர் என்று சொல்லி தினனார் இரவு கலைந்தது போலவே தாமும் உடன் கழித்து சரித போக்கை உணருமாறு செய்த திறம். அதாவது எப்படி அந்த இரவு கலைந்ததோ தினனாருக்கு எப்படி இரவு கலைந்தோ அதே மாதிரி நம்மளையும் ஆசிரியர் என்ன செஞ்சிருக்காரு, அதெல்லாம் அந்த இரவு இல்லாத மாதிரி நம்மளையும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறார் என்று சொல்லி சொல்றாரு. வருங்கரை பொழுது நீங்கி மல்கிய யாமம் சென்று சுருங்கிட அறிந்த புள்ளின் சூழ் சிலம்போசை கேட்டு கருங்கடல் என்ன நின்ற கண் துயிலாத வீரர் அரும்பெற தம்பிரானார்க்கு அமுது கொண்டு அணைய வேண்டி விடிய காலம் போறார். இரவு முழுக்க காவல் இருக்கிறாரு. விடிய காலம் இன்னும் விடியல, விடிச்சிருச்சுன்னா மிருகங்கள் எல்லாம் போயிடும். விடியறதுக்கு முன்னாடி இப்ப அவர் வேலை செய்யறார். அமுது கொண்டு அணைய வேண்டி வருங்கரை பொழுது நீங்கினர், அதாவது முன்னிரவு நீங்கி அதனோடு இருள் நிறைந்த யாமமும் கலைந்து சென்று இரவு சுருங்க கொஞ்சம் இருள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. 3 மணிக்கு மேலேயே கொஞ்சம் அப்படியே வெளிச்சம் வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா. அப்படி இதனை அறிந்த புற்கள் நிறைந்த தொகுதியாக சிலம்புதலின் ஓசையை கேட்டு எங்கெல்லாம் மிருகங்கள் இருக்குமோ அங்கெல்லாம் போறார். பறவைகளுக்கு தெரியும், பறவைகளுடைய ஓசையை கேட்டு பறவைகள் எங்காவது சத்தம் போட்டுச்சுன்னா அந்த இடத்துல விலங்குகள் இருக்குதுன்னு சொல்லி அப்படி அறிந்து கரிய கடல் போல நின்ற கந்துயிலாதிருந்த வீரராகி தினனார் தாம் பெறுதற்கு அரியவராய் பெற்ற தம் பெருமானுக்கு ஊனமுதம் தேடிக்கொண்டு வந்து அணைவதற்கு வேண்டி என்று சொல்லி சொல்றாரு. கரை பொழுது கருமை இதெல்லாம் நீங்கி நடுயாமம் முடிஞ்சு இரவு காலம் சுருங்க என்று சொல்லி சொல்றாரு. அறிந்த புல்லின் சூழ் சிலம் போசை, இரவு சுருங்க அறிந்த கோழிகள் எல்லாம் கூவும் இல்லைங்களா. இரவு விடிய காலத்துல கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும்னு நமக்கு திருப்பலி அலிசிலையும் பாடுறோம் இல்லையா. அதையெல்லாம் வைத்து கொண்டு அவர் வந்து போறாருங்க. கருங்கடல் என்ன நின்ற கந்துயிலாத வீரர் என்று சொல்லி, அதாவது மைவரை என்ன அவருடைய உருவம் எப்படி இருக்குன்னா நல்ல வேடர் அப்படிங்கிறதுனால நல்ல கருமையான ஒரு உருவம். அதனால கருங்கடல் என்ன நின்ற கந்துயிலாத வீரர் என்று சொல்லி கொஞ்சம் கூட தூங்கவே இல்லைங்க. துயிலாமையாக எதிர்மறை தொழிலும் அன்பினின்று பிறகும் அருள் மேகம் பொழுதிற்கிடமாதல் பயணம் பற்றி உண்மை எழுந்தவாறு கருங்கடல் என்று சொல்லி சொல்றாரு. பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது என்று சொல்லி செய்தி அறிதல் வல்லவ பெருமான் சொல்லாருங்க. கடலை வர பெருசு என்ன அப்படின்னா பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிதுன்னு. யார் ஒருத்தர் எதிர்பார்க்காம ஒருத்தருக்கு உதவி செய்யறாங்களோ அதுதான் கடலை விட பெருசு. சேக்கிழார் பெருமான் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது அரசர்கிட்ட 3 கேள்விக்கு பதில் சொல்றாரு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கிறார், ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கு. அப்ப வந்து அரசன் வந்து ஒரு 3 வினா கேட்கிறார். யாருக்கிட்ட? இவ அப்பா தான் ஆலோசகர், இவர்கிட்ட தான் கேட்கிற. சேக்கிழார் பெருமானுடைய அப்பா பேர் வெள்ளிக்கிரி முதலியார். அவர்கிட்ட கேட்கிறாரு, இந்த உலகத்திலேயே பெரியது எது, அப்புறம் இந்த உலகத்தை விட பெரியது எது, அப்புறம் கடலை விட பெரியது எது, அப்புறம் மலையை விட பெரியது எது அப்படின்னு 3 கேள்வி கேட்கிறார். அவர் ஒரே குழப்பமா இருக்கிறார், ஒன்றும் தெரியல எப்படி சொல்றது, எப்படி போய் நாளைக்கு பதில் சொல்லினா அரச முன்னாடி போய் தலை குமிஞ்சு நிற்கணுமே. அதனால அவர் அப்படியே மனசு ரொம்ப
இதாக இருக்கிற பொழுது இவர் சின்ன பிள்ளை தான், ஏன் அப்பா இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லை அரசர் ஒரு 3 கேள்வி கேட்டார் அப்படின்னு, என்ன கேள்வின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சொல்ல, உலகத்தை விட பெரியது எது, கடலை விட பெரியது எது, மலையை விட இதுதானா, இதுக்கு எதுக்கு நீங்க போறீங்க, இதெல்லாம் சாதாரணமான கேள்வி, நான் போய் பதில் சொல்லிட்டு வரேன்ட்டு இவர் போறார். இவர் காலையில போறார், போய் அரசன் கேட்கிறாரு, யாரப்பா நீ அப்படின்னு. இந்த மாதிரி அவரோட மகன் தான் நான், அப்பா வந்து ஒரு 3 கேள்வி கேட்டீங்களா, இதுக்கெல்லாம் அப்பா வந்து சொல்லணுங்கிற அவசியம், இதெல்லாம் சாதாரணமான கேள்வி, இது நானே சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறார், ஒவ்வொன்றா கேட்கிறார், இந்த உலகத்தை விட பெருசு என்னப்பா அப்படின்னு. காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும் ஞாலத்தின் மான பெரிதுனார். அதாவது நமக்கு செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யணும். ஒரு உதவினா ஒரு நாள் கழிச்சு எப்போ நமக்கு நேரம் கிடைக்கிறப்போ செய்யறதில்ல, ஒருத்தருக்கு என்ன செய்யணுமோ அதை அப்போ செய்யணும். காலத்தினால் செய்த நன்றி. ஒருத்தருக்கு சாப்பாடு பசியாக இருக்குதுன்னா அந்த நேரத்தில் என்ன வேணும், சாப்பாடு வேணுங்க. நிறைய பணத்தை எல்லாம் கொடுத்து பயனில்லை, அந்த நேரத்தில் அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஒருத்தருக்கு துணி வேணும், துணிவு கொடுக்கணும். ஒருத்தருக்கு படிப்பு வேணும், பள்ளிக்கூடத்தில் பணம் கட்டணும். அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுனர். இந்த உலகத்தை விட பெருசு என்னன்னா அந்த நேரத்தில் உதவி செய்கிறது தான். ஒருத்தர் யார் உதவி செய்யறது அதுதான் பெருசுன்னாரு. சரி, கடலை விட பெருசு அப்படின்னு கேட்குற பொழுது தான் இந்த பாட்டு சொல்றார், யார் ஒருவர் பயனை எதிர்பார்க்காத உதவி செய்கிறாங்களோ. இப்போ நாம் ஒருத்தருக்கு உதவி செய்கிறோன்னு வைங்களேன், எப்போவாவது ஒருத்தர் ஒரு நாளைக்கு அவர் நமக்கு செய்வார் அப்படின்னு நினச்சி செய்யாமல் அந்த பயனை எதிர்பார்க்காம செய்கிறாங்க பாருங்க, அந்த உதவி தான் வந்து இந்த உலகத்தை விட பெருசு அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இந்த பாட்டில் சொல்ல, பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிதுன்னார். கடலை விட பெருசு பயனை எதிர்பார்க்காம செய்யக்கூடியது. சரி, மலையை விட பெருசு என்னப்பா அப்படின்னா, நிலையில் அடங்கியான் தோற்றம், நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது அப்படின்னாரு. அதாவது ஒரு பெரிய நிலை, ஒரு பெரிய, நமக்கு ஒன்றும் இல்லைங்க, சொல்லலாம், தப்பு கிடையாது. ஒரு பிரதமருங்க, ஒரு பிரதமர்னா நமக்கு மட்டும் பிரதமர் நினைக்கிறேன், உலகத்துக்கே இன்னைக்கு அவர் தான் பெரிய ஒரு இதாக இருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் மக்களை விழுந்து வணங்குறார். அதுதான் அந்த ஒரு தன்மைங்க, மக்களை விழுந்து வணங்குறார். நம்ம செய்வோமா யோசனை, நம்ம வந்து வணங்குறதுனா கூட தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்கிறாங்களான்னு பார்த்துட்டு தான் வணங்குவோம். நம்ம யாராவது தெரிஞ்சவங்க இருப்பாங்களா, நமக்கு அந்த ஒரு வந்து தடுக்குது, ஏதோ ஒன்று நம்மளை தடுக்குது. ஆனால் இந்த உலகத்துக்கே பெரியவர் அந்த மேற்கு வங்காளத்தில் அந்த மண்ணில் விழுந்து அந்த மக்களை பார்த்து வணங்குறார். அதெல்லாம் யாராலையும் முடியாதுங்க. அதுதான் நிலையில் கலைஞன் தெரியாது, நிலையில் தெரியாது கலைஞரான் தோற்றம் மலையினும் மான பெரிதுங்கிறது. அதுதான் எந்த நிலைக்கு வந்தாலும் தன்னுடைய நிலையில மாறாமல் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தான் அந்த மலையை விட, மலைனா உறுதித்தன்மை உடையது, எந்த காலத்திலையும் மாறாது. அது மாதிரி இந்த 3 கேள்விக்கும் சேக்கிழார் பெருமான் சின்ன குழந்தையா இருக்கிற பொழுதே பதில் சொன்னார் அரசவையில். ஆமாம், அப்போதான் அவர் வந்து வியந்து போய் இந்த பையனை நாம அமைச்சராக வச்சுக்கலாம். அப்போல்லாம் பாருங்க, அமைச்சராகிறதுக்கு என்ன தகுதிங்கிறது பாருங்க, அறிவு தான் தகுதி இல்லைங்களா, அறிவாற்றல் தான் தகுதி. இன்னைக்கெல்லாம் வேற மாதிரி தகுதியெல்லாம் இருக்குது, அது வேற பேசணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. ஆனால் அதை வச்சு தான் சேக்கிழார் பெருமானை முதலமைச்சராக அவர் எடுத்துக்கிறாரு. சோழ நாட்டினுடைய முதலமைச்சராக அவர் எடுத்துக்கிறார். அதற்கு பிறகு எல்லாம் அவர் அரசனிடத்தில் போய் ஒரு தைரியம் வேணும். அன்னைக்கு சமணம் விரவியிருந்த காலம், அன்னைக்கு சைவத்தை பற்றி பேசுறதுக்கு ஆள் கிடையாது. அந்த சமணம் விரவியிருந்த காலத்தில் போய் சேக்கிழார் பெருமான்ட்ட தைரியமாக பேசுகிறார். என்ன பேசுகிறார் அப்படின்னா, நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய சீவக சிந்தாமணி இம்மை பயன் மட்டும்தான் கொடுக்கும், இம்மை பயனால் உலகில் இன்பங்களை கொடுக்கும். ஆனால் இது வேற ஒன்று இதனால் பயன் இல்லை அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் அவர் கேட்குறார், இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய நூல் என்னன்னு சொல்லி கேட்குறாரு. இவர் தைரியமாக சொல்றார், திருவாரூர் பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சாமிகள் தில்லைவால் அனந்தம் அடியார்க்கும் அடியன் என்று சொல்லி பாடிய திருத்தொண்ட தொகை, அதுபோக நம்பியாண்டார் நம்பிகளுக்கு பொல்லா பிள்ளையார் உள்ளிருந்து உணர்த்த அவர் பாடிய திருத்தொண்டர் திரு அந்தாதி, இதுதான் வந்து நமக்கு வந்து இம்மை மறுமை பயன்களை கொடுக்கக்கூடியது. 63 நாயன்மார்கள் 9 தொகையடியார்களை பற்றியது அப்படின்னு சொல்லுகின்ற பொழுதுதான் நீங்களே விரிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அரசன் சொல்ல, கூத்த பெருமான்கிட்ட போய் உட்கார்ந்து அவர் வந்து சொன்னதாக நமக்கு புராண உமாவதி சிவாச்சாரியார் அந்த திருத்தொண்ட புராண வரலாற்றில் சொல்லியிருக்கிறார். இதுதான் நமக்கு வந்து நடந்தது. இப்படி அந்த நிலையில் தெரியாது இருக்கக்கூடியது, பயன்தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலில் பெரிது அப்படிங்கிறது தான் கண்ணப்பனாருடைய நிலைங்க. அவருக்கு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா முக்தி கிடைக்குன்னு கூட தெரியாது.
சரி, சாமி நமக்கு நல்லது அதெல்லாம் எதுன்னு தெரியாது, செய்யறாரு அவ்வளவுதான். பெருமானிடத்தில் அன்பு கொண்டு செய்யறாருங்க. அதனால ஒரு பலன் எதிர்பார்த்தெல்லாம் செய்யல. கூடும் அன்பினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டா அவர்களின் விளங்கினார் அப்படின்னா திருக்கூட்ட சிறப்பில் வருது இல்லைங்களா? அந்த நிலையில நின்று பணி செய்தவர் நம்முடைய நாயனார். விடிய விடிய காவல் காக்கணும் அப்படின்னா அது சரி, நம்ம வந்து இறைவனுக்கு ஒன்று செய்யறோம்னு வச்சுங்களேன், சரி நமக்கு நல்லா இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், அப்படிலாம் நம்ம தப்பு கிடையாது. அது வேற யார்கிட்ட கேட்க முடியும்? சாமிகிட்ட தான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவும் தப்பு கிடையாது. ஆனால் இதையும் கூட கடந்து நின்றவர்கள் நம்முடைய நாயன்மார்கள் அப்படிங்கிறது தான் பெரிய சிறப்பு. ஆத்தும் அமிழ்தும் திருவும் மதியும் இழந்தவனி பேர்த்தும் இறை போலி யாப்பலி நோக்காய் பெருங்கடலே என்று சொல்லி நமக்கு பெரியவங்க சொல்லாங்க. கைலை மாமலை மேவிய கடலே என்று சொல்லி செத்திலாபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இறைவனை மலை மேல் இருந்த கடல் என்றதும் நினைவு கூறுக என்று சொல்லி அப்படி கண் துயிலாது விடிய விடிய நின்றுட்டு இருக்கிறார். அதே மாதிரிதான் அர்ஜுனன் பூசை பண்ணதான் அதே மாதிரி தாங்க. அவனை அர்ஜுனன் சாதாரணமா பூசை பண்ணல, பாசுபதம் வேண்டி பூசை செய்தாலும் கூட ஞானசம்பந்த பெருமானை வியந்து பாடுறார். பஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளர் பூசனையால் நஞ்சமது செய்தருடன் நம்பி எனவே நிலையும் பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்து வந்தான் கொஞ்சுகிளி மஞ்சனவும் கோலிலியம் பெருமான் என்ற பஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளர் பூசனையால் எப்படி பஞ்சமனத்து 5 புலன்களை எல்லாம் அடக்கி பூஜை பண்ணா நம்முடைய அர்ச்சுனன் பூசை பண்ணியிருக்கிறார். அதனால சாமி அந்த பூசைக்கு மகிழ்ந்து அவருக்கு பாசுபதம் கொடுத்ததாக நமக்கு சொல்லப்படும். கண்ணன் பூசை பண்ணியிருக்கார். கண்ணன் வந்து ஆலி வேண்டி சக்கரை வேண்டி திருமால் பூஜை பண்ணியிருக்கார். அது நம்முடைய திருவேலி மலையில பூஜை பண்ணார். வீரர் அப்படின்னு இருக்கிறது. வீரர்னா இவருடைய பிற வீரங்கள் இருக்கு. ஆன்மாவை பீடித்து நிற்கும் தாமத குண செயலாகிய துயலை வெல்வதும் பிறரால் காண்டற்கரியராக இறைவரை கண்டுகொண்டே நிற்பதும் அதான் அந்த வீரர் அப்படின்னு சொல்லி இவருடைய பிற வீரங்கள் நிற்க ஆன்மாவை பீடித்து நிற்கும் தாமத குண செயலாகிய துயிலை வெல்வது இதெல்லாம் வந்து வீரர் கலக்கு என்று சொல்லி சொல்றாங்க. முன்னை பிறவியின் செயலினும் மிக்கு தம்மையும் மறந்து இறைவனையே நினையும் வீரம் குறிக்க இங்கு வீரர் அப்படின்னு. முன்னை பிறவியின் செயலும் மிக்கு தம்மையும் மறந்து இறைவனையே நினையும் வீரம் குறித்தது. அதுக்கு ஒரு பெரிய வீரம் வேணும் இல்லைங்களா? வேற எதுவும் அவர் மனசுல வீரம் என்னால் விளம்பும் தகையதோ ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரமென்னால் விளம்பும் தகையதோ அரும்பெற பெறுதற்கரிய அரிதாக பெற்றவர் அடியனேற்கு இவர்தான் இங்கே அகப்பட்டார் அச்சோ அப்படின்னு சாமி அப்படி கட்டி பிடிச்சிட்டு என்ன சொன்னாரு? அடியனருக்கு இவர் அகப்பட்டார் இனிமேல் இவர் என்னை விட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லி அர்த்தம். அருமையில் எளிய அழகே போற்றி திருவாசக அரும்பரல் மரபில் பெரும்பெயர் முருக திருமுருகாற்றுப்படை நக்கீரர் சொல்றார். அரும்பரல் மரபில் பெரும்பெயர் முருகா என்று சொல்லி திருமுருகாற்றுப்படையில சொல்றார். தம்பிரானாரா தமக்கு பெருமான் என்று சொல்லி சொல்றார். கொண்டு சித்தம் செய்து அணைய வேண்டி மீண்டும் இவர்வால் அணைதலே வேண்டினராய் வேண்டி போந்தார் எனவர் மீண்டும் அணைய வேண்டி மீண்டும் வந்து அவர் அங்கிருந்து போக போறதில்லை. பெருமானை அணைய வேண்டி ஏறுகால் பன்றியோடும் இருங்கலை குணமான் மற்றும் வேறு வேறு இனங்கள் வேட்டை வினை தொழில் விறகினாலே ஊர்சை காலம் சிந்தித்து உருமிக தெரியா போதின் மாரடு சிலையும் கொண்டு வல்லலை தொழுது போந்தார் வணங்கிட்டு போறார். இப்ப அவர் வந்து அமுது கொண்டு வருவதற்காக போறார். நிற்பதை வெடிய நின்றுட்டு இருந்தாச்சு. இப்போ கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு காலம் கொஞ்சம் மாறுது. இரவு கொஞ்சம் வெளிச்சம் வர மாதிரி இருக்கு. இன்னும் முழுசும் விடியலை. ஆனால் இந்த திருப்பள்ளிக்கா எழுச்சி காலம்னு சொல்லும் இல்லைங்களா? அது மாதிரி நீரணிந்தார் அகத்திரளும் நிரல்கங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளி எழுச்சி. நாவுக்கரசு பெருமான் திருவதிக்கு வந்த நேரம் அந்த மாதிரி நேரம். திருவதிக்கு வந்த நேரத்தை சொல்றார் சேக்கிழ பெருமான். நீரணிந்தார் அகத்திரளும் நிறையங்கள் புறத்திரளும் மாறிவரும் திருப்பள்ளி எழுச்சினார். திருநீர் அணிஞ்சா அகையரல் நீங்குமா? யாரு? ஆணவமலை நீங்குங்கிறாரு. சூரியன் வந்தா புறையரல் நீங்க. அப்படி சூரியன் ஒன்னும் வரல, வரக்கூடிய காலம் அவர் வந்து சேர்ந்தது. அதான் நிறைகங்கள் புறத்திரளும் மாறவரும் திருப்பள்ளிச்சி காலந்த நிலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவரு திலகவதி அம்மாட்ட வந்த நேரம் அந்த மாதிரி நேரம். இப்ப அதான் சொல்றாரு. ஏறுகால் பன்றினர் ஏறும் குறுகிய கால்களுடைய பன்றியோடும் பெரிய கலையும் புனைமான்களும் ஏனைய வெவ்வேறு விலங்கினமும் ஆகியவற்றை வேட்டை செய்வினை தொழிலின் தந்திரத்தினாலை கொண்டு
கைப்படுத்தற்குரிய காலத்தை நினைத்து எந்தெந்த மிருகம் எப்போ வெளியில் வரணும் அவங்களுக்கு தெரியும். வேடர்களுக்கு இந்த நேரத்தில் இந்த மிருகம் வரும், பன்றியா இந்த நேரத்தில் அந்த பொந்தொட்டு வெளியில் வரும், மான்கள் இந்த நேரத்தில் வெளியில் வரும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அது தெரிஞ்சுதான் போறாங்க. அப்படி தந்திரத்தினாலே கொன்று கைப்படுத்தற்குரிய காலத்தை நினைத்து உருவமிக தெரியாத பொழுதாகிய அதிகாலையில் பகையவற்றையும் அழிக்க வல்ல தமது வில்லினையும் கை கொண்டு வள்ளலாராகிய கொடுமிதேவரை தொழுது போந்தனர். அப்படி பெருமானை வணங்கிட்டு போறார். சாமி, நான் போய் உங்களுக்கு அமுது கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி கிட்ட சொல்லி விடைபெற்று கொண்டு போறார். ஏறுகால் பன்றி வயிறு பெரிதாய் கீழே தாழ்ந்து தொங்க அதற்குள் ஏறியதாய் காட்டும் குறுகிய கால்களுடைய பன்றி என்று சொல்லி சொல்றார். பன்றியோடு அப்படின்னா முதல்ல பன்றி, ஏன்னா அவங்களுடைய வேட்டையில முதல்ல பன்றி ரொம்ப விரும்புவாங்க. அதற்கு பிறகு மற்ற மிருகங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. ஏனமோடு மானினங்கள் பன்றியும் புலியும் என்கும் என்று சொல்லி சொல்றார். இருங்கலை பெரியனவாய் கிடைத்த நீண்ட கொம்புகளுடைய கலைமான் என்று சொல்லி, மற்றும் வேறு வேறு இனங்கள் அப்படின்னு மானின் வேறு பல வகைகளும் மானல்லாத வேறு விலங்கினங்களும் வெவ்வேறு என்னாது வேறு வேறு இனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஊறு செய் காலம் ஊறுபடுத்திக் கொள்வதற்கேற்ற நேரம் என்று சொல்லி, இங்கு ஊறு செய்தல்னா மிருகங்களை கொன்று நிவேதனத்துக்காக எடுத்து வரக்கூடிய காலம். உருமிக தெரியா போதுன விலங்கினத்தின் உருவம் தமக்கும் தம்முருவம் அவற்றுக்கும் விளக்கமாய் தெரியாத விடியற் காலம். அதாவது விடிஞ்சு விடியாமல் இருக்கக்கூடிய வைகரை அப்படின்னு சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு காலம் உருமிக தெரியா காலம் என்று. வல்லர்னா குடுமிதேவர் தொழுது போந்து பிரிதலின் வணங்கி போயினார், பிரியும் பொழுது வணங்குதல் மரபு, மலர்கையால் தொழுது போந்தார் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி எப்பொழுதும் சாமிகிட்டிருந்து விடைபெற்று செல்கின்ற பொழுது தொழுது வணங்கி கொண்டு செல்வது பெரியவங்களுடைய இயல்பு. ஞானசம்பந்த பெருமான் எப்போ யாத்திரை போனாலும் தோணியப்பரை திருநெல்வேலி நாயகி பார்த்துட்டு தான் வீட்டுக்கு போவார். அதே மாதிரி யாத்திரை செல்லுகின்ற பொழுதும் 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் யாத்திரை போவார். அது அவருடைய 6 யாத்திரையிலையும் அப்படிதான் வருது இல்லைங்களா. ஆனா நாவுக்கரசு பெருமான் அங்கிருந்து வந்தவர் திருவாமூர்லேருந்து மீண்டும் திருவாமூருக்கு போகவே இல்லை. அதான் நாவுக்கரசு பெருமானுடைய துறவு. நடையரா பெருந்துறவுன்னு சிவஞான முனிவர் சொன்ன மாதிரி பிறந்த ஊருக்கு மீண்டும் போனதாக சரித்திரத்தில் இல்லை, சரீரத்தில் இல்லவே இல்லை. அவர் தான் அது துறவு. நம்முடைய பிள்ளையார் அப்படி இல்லை. பிள்ளையார் என்ன நினைச்சார் அப்படின்னா 2 பேர்த்தையும் அம்மா அப்பாவா நினைச்சார். எனையறியா படுவத்தை எடுத்தாண்ட எம்பிராட்டி அப்படின்னு சொல்லி சொன்னார். எம்பிரானும் எம்பிராட்டியும் அப்படின்னு சொல்லி சொன்னார். திருநிலை நாயகி தோணியப்ப 2 பேர் யாரு? அவருக்கு அப்பா அம்மா. ஞானசம்பந்த பெருமானுக்கு 3 தாய் தந்தையர். ஈன்றெடுத்த தாய் தந்தை சிவபாத கிருதையர் பகவதி அம்மா. உணர்வுக்கு தந்தையார் யார் அப்படின்னா நாவுக்கரசு பெருமான். உயிருக்கு தந்தையார் யார் அப்படின்னா தோணியப்பரும் திருநிலை நாயகர். 3 தந்தையார். ஏன்னா அப்பான் தானே சொல்றாரு அப்பர் சாமிகளை, உணர்வுக்கு ஒரு தந்தை, ஈன்றெடுத்த தந்தை, உயிருக்கு ஒரு தந்தை. எல்லாத்துக்கும் உயிர் தந்தை யார்? சிவபெருமான் தான். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. 3 தந்தை அவருக்கு. அதே மாதிரி அம்மா அதே மாதிரி தான் அவருக்கு 3 தாய். ஈன்றெடுத்த தாய் பகவதி அம்மா. அதே மாதிரி உணர்வுக்கு தாய் யாருன்னா மங்கையர்க்கரசியார் இல்லைங்களா. மங்கையர்க்கரசியார் தான் அவர் உணர்வுக்கு தாய். அப்புறம் ஆட்கொண்ட தாய் திருநெல்வேலி நாயகி. எல்லாமே அவருக்கு 3. ஒரு பாட்டு பார்க்கலாம், நேரம் ஆயிடுச்சு. ஒரு பாட்டு பார்க்கலாம். சரி. மொய்காட்டும் இருள் வாங்கி முகங்காட்டும் தேரிரவி மெய்காட்டும் அன்புடைய வில்லியார் தனி வேட்டை எய்காட்டின் மாவளைக்க இட்டகரும் திரை எடுத்து கைகாட்டு வான் போல கதிர்காட்டு எறும்பொழுதில் சூரியன் அப்படியே வெளியில வர்றார். இப்ப அப்படி விடிஞ்சு சூரியன் மேல வர்றார். நீங்க வேற வழிபாட்டுக்கு போகணும். சரி சரிங்க, 1-2 பாட்டு பார்த்துக்கலாம். செறிந்த இருளை நீக்கி முகத்தை காட்டுகின்ற தேரில் வருகின்ற சூரியன். இப்ப சூரியன் அப்படியே மேல வர்றார். இப்ப இரவு முடிஞ்சு விடியற் காலம் ஆயிடுச்சு. வருகின்ற சூரியன் உண்மை தன்மையினையே காட்டுகின்ற அன்புருவமாகிய வில்லேந்திய திருநார் ஒப்பற்ற வேட்டையில எய்கின்ற காட்டு விலங்குகளை கொள்வதற்கு வளைக்க அவர்களை மறைத்து முன்னை இட்ட கருந்தரையை நீக்கி அவற்றை கண்டுகொள்க என்று கைகவாட்டுவான் போல கதிர்களை காட்டு. என்ன அழகு பாருங்க. அதாவது சூரியன் இதுவரைக்கும் மறைஞ்சிருந்தான். அதனால சூரியன் மறைஞ்சதுனால இருள் இருந்தது. இந்த மிருகங்களை வேட்டையாடுற பொழுது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சூரியன் கொஞ்சம் மேல வந்தான். அது புருவன் தெரியலையா,
உருவம் தெரியாத நேரத்தில் அந்த விலங்குகளை வேட்டையாடுற பொழுது இதான் மிருகங்கள்லாம் இங்கே இருக்குது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சூரியன் அப்படி மேலே வந்த மாதிரி சேக்கிழ பெருமான் இந்த இடத்துல சொல்றாரு பாருங்களேன். அப்படியே கதிர்காட்டி எலும்பு கை காட்டுவான் போல, திரையெடுத்து கை காட்டுவான் போல. அதான் பாரு, அங்கே பன்றி போகுது, அங்கே மான் போகுதுன்னு சூரியன் காட்டுறான். யாருக்கு? தினனா இருக்கு. ஏன்னா வேட்டையாடுறதுக்கு கொஞ்சம் அது சூரியன் ஏற்கனவே மறைஞ்ச சூரியன் இப்போ வந்து மிருகங்களை காட்டுறதுக்கு வர்றான். ஆமாம், அதுதான் இந்த பாட்டு. தேரில் வருகின்ற சூரியன் உண்மை தன்மையை காட்டுகின்ற அன்புருவமாகி வில்லேந்திய திறனார் ஒப்பற்ற வேட்டையில எய்கின்ற காட்டு விலங்குகளை கொள்வதற்கு வளைக்க அவைகளை மறைத்து முன்னையிட்ட கருந்திரையை நீக்கி அவற்றை கண்டுகொள்ள என்று கைகாட்டுவான் போல கதிர்களை காட்டி மேலும் போதில் என்று சொல்லி அருமையான உண்மை. மொய் காட்டும்னா மொய்த்து விளக்கும் செறிவினை எடுத்து காட்டுகின்ற என்று சொல்லி முகம் காட்டும், முகமண்டலத்தை காட்டும், ஒருவர் முகத்தை மற்றவருக்கு காட்டும் என்று கூறுதலும். முகம் அதாவது சூரியன் வந்தால் தானே நம்ம ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியும். ஏதோ ஒரு ஒளி வேணும் நமக்கு இல்லையா? ஒன்னா விளக்கு ஒளி வேணும், இல்லைன்னா சூரிய ஒளி வேணும், இல்லைன்னா ஒருத்தர் பார்த்துக்க முடியாது. இந்த கண்ணில் ஒளி இயற்கையாகவே இருந்தாலும் கூட புற ஒளி வேணும். புற ஒளி இல்லாமல் நம்ம பொருள்களை பார்க்க முடியாது. அதான் சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடியது. கண்ணிலேயே இயற்கையாகவே கண்ணில் ஒளி இருந்தாலும் கூட புற ஒளி அந்த கண்ணொலியோடு சேருகின்ற பொழுதுதான் பொருள்களை பார்க்க முடியும். முகம் காட்டும், முகமண்டலத்தை காட்டும் ஒரு முகத்தை மற்றவருக்கு என்று சொல்லி மெய் காட்டும் அன்புடைய மெய்மையின் வேறு கொள்ளா செவ்விய அன்பு என்று சொல்லி சொல்றார். மெய் காட்டும்னா இறைவனை தமக்குள் அமைய காட்டும் என்று உரைத்தலமா என்று சொல்லி சொல்றார். உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அன்புள்ளே மண்ணு வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் விமலரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்க ஞானசம்பந்த பெருமான் புராணத்தில் வருதுங்க. கண்ணப்ப நாயனார் பார்க்கிற பொழுது எப்படி இருந்ததுன்னா அவருக்கு கண்ணப்ப நாயனார் மட்டும் தெரியல, உள்ளுக்குள்ள காலத்தினாதான் தெரிஞ்சார். யார்? ஞானசம்பந்த பெருமானுக்கு. அதான் உள்ளத்தில் தெளிகின்ற அன்பின் மெய்மை உருவினையும் அப்படின்னு சொல்ற. அந்த அன்பினுள்ளே மண்ணும் வெள்ள செஞ்சடை கற்றை நெற்றி செங்கன் உணரையும் உடன்கண்ட விருப்பம் பொங்கன்னு அப்புறம் பள்ளத்தில் உருவுணர்வோல் பாய்ந்து செல்ல என்று சொல்லி அப்படி பார்த்த உடனேயே ஞானசம்பந்த பெருமானுக்கு காலத்தினாதரும் உள்ள தெரிஞ்சார். கண்ணப்ப நாயனாருடைய உருவத்துக்குள்ள காலத்தினாதர் தெரிஞ்சார். அதற்கு பிறகு அப்படியே கண்ணில் மாலை மாலையாக நீர் வந்தது என்று சொல்லி அந்த புராணத்தில் அந்த பாட்டில் வரும். மாமலைக்கு இட்ட கருத்தரை என்று வேட்டையாடுமல் விடங்கள் தப்பி ஓடாமல் மிக தெரியா போதில் போந்தாராதல் இரவி எழுந்து முன் மூடிய கருந்தரையை எடுத்து கையினால் விடங்களை காட்டுவான் போல் கதிர்களை விரித்து காட்டினார் என்று சொல்லி சொல்றார். குடிமைதேவருக்கு இன்னமும் ஊன் ஊட்ட வேண்டும் என்ற தினனாரது ஆசை கண்டு மலையில் தாழ்ந்தான் ஆதலில் அச்செயலை தொடர்ந்து அவர் ஆசைப்பட்ட ஊன் பெறும் வழியை காட்டுவானாகி அவ்வூன் உள்ள விலங்குகளை மறைத்து நின்ற திரையை எடுத்து கைகாட்டுவான் போல் என்று சொல்லி சொல்றார். நிறைய செஞ்சுக்கலாம். அடுத்தது சிவகோசரியார் வர்றது நல்ல பொறுமையாக பார்த்துக்கலாம். சிவகோசரியார் இப்போ பூசைக்கு வர்றார். இப்போ இவர் பூசை முடிஞ்சது, சாமி எல்லாம் அவர் வேட்டையாடிட்டு இன்னும் வந்து சேரல. அவர் வந்து இங்கே சேர்றதுக்கு முன்னாடி சிவகோசரியார் பூசைக்கு வர்றாரு. சிவகோசரியார் எப்படி பூசைக்கு வந்தார் அப்படிங்கிறத சொல்றாரு. எய்தேசிய ராகமர், ஏன்னா அவர் ஆகமம் எல்லாம் படித்தவர், பெரிய சிவாச்சாரியார். அவர் பூசைக்கு வர்றார். எய்தேசிய ராகமத்தில் இயம்பிய பூசனைக்கேற்ப கொய்த மலரும் புனலும் முன் அணைந்தார். மைதலையும் கண்டத்து மலைமருந்தை வழிபாடு செய்து வரும் தவமுடைய முனிவர் சிவகோசரியார். சிவகோசரியார் உள்ள வரப்போறார், காட்டுக்குள்ள வரார். அது ஆகம முறைப்படி பூசனைக்கு என்ன வேணும்னா பூவு நீரும் தான் வேணும். வேற எதாவது நீங்க இருந்தா போடலாம், இல்லாதவனா பரவாயில்ல. ஆகம முறைப்படி என்ன வேணும்? கொய்த மலரும் புனலும் கொண்டடைந்தார் அப்படின்னாருங்க. அப்படி அவர் உள்ள வரார். தவமுடைய முனிவர் சிவகோசரியார் அப்படின்ட்டார். அவர் மாதிரி தவம் செஞ்சவங்க யாரும் இருக்க முடியாது. கண்ணப்ப நாயனாருடைய செய்கையெல்லாம் நேரில் பார்த்தவர். கண்ணப்ப நாயனார் பெருமானோட வளத்தில் சேர்ந்ததையே நேரில் பார்த்தவர் அவர் இல்லையா? எப்படியெல்லாம் அவருக்கு பெருமான் அருள் செஞ்சிருக்கிறாரு பாருங்களேன். அப்படி சிவகோசரியார் இப்போ வழிபாடு இப்போதான் இதான் முதல் இடம். சிவகோசரியாரை பற்றி சொல்லக்கூடிய முதலிடம் இதுதான். இனிமேல் அங்கங்கே வரும் இல்லைங்களா? சாமி கனவுல போய் எல்லாம் சொல்லுவார். இப்போதான் முதல் இடம் சிவகோசரியார் வந்த இடம் இதுதாங்க. 135வது பாட்டு. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவு உலகலாம். வான்புகள் வடாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் போன்முறை அரசு செய்ய குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அரங்கல் உங்க நற்றவர் வெள்ளி வல்க
மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம்.